உங்களோட விலாகை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு விலாக் December 26 அன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணோம். அந்த விலாகை பார்த்து வந்த கஸ்டமர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் முருகன் சார் அண்ட் பிரியா மேடம். அண்ட் இது நம்ம உங்கள் விலாகில் வந்ததுனால ஸ்பெஷலாக மேடமோட ரெக்வஸ்ட் படி முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எகெயின் நம்ம வீட்டை எடுத்து போடுறேன்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். வி ஆர் ஹானரிங் தட். ஜான்வரி மந்த் நான் இந்த வீடு நான் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து வெறும் ஒரு பில்லரும் செங்கலும் மட்டும்தான் இங்கே இருந்தது. ஜான்வரி மந்த், இன்றைக்கி நம்ம ஜூலையில் இருக்கோம். ஜான்வரி மந்த் நான் பார்க்கும்போது பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் தான் இங்கே கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சியில் PMOவில் நம்ம ஆரம்பித்தோம் அது. அண்ட் அதில் ஆரம்பித்து என்னென்னலாம் நம்ம இப்போ வரணும், அவுட்டர்லேருந்து ஆரம்பித்து கேட்லேருந்து ஒரு விஷயமே டீட்டெயில்டாக நம்ம வந்து இதை பிளான் பண்ணோம். ஆக்சுவலி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடு மாதிரி இருந்தாலும் பர்டிகுலராக இந்த வீட்டில் 3 கிச்சன் ஹவுஸுங்க. இது 3 கிச்சன் இருக்கும் இந்த வீட்டில். ஸோ 3 கிச்சன் அது எப்படின்ற விஷயத்தை நான் உள்ளே போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. 3 கிச்சன் ஒரே வீட்டில் 3 கிச்சன் இருக்கும். இதில் என்ன சார் மேஜராக அது எல்லாமே நம்ம வந்து ஒரு லைவாக எக்ஸ்பீரியன்ஸாக காமிச்சிடுறதுனால 99% கஸ்டமருக்கு அது புரிஞ்சிடும். அதை தாண்டியும் 1-2 வேணும்னாலும் நம்ம பிளான் பண்ணி செஞ்சுக்கலாம். பூஜை ரூம் அல்டிமேட்டாக வந்து ஃபுல்லுமே வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கிறீங்க. ப்ளஸ் வந்து இது டீக்கு தான் நினைக்கிறேன். இதுவும் டீக்கு தான் சார், பியோர் டீக்கில் பண்ணியிருக்கோம் இது. பட் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க சார், வேற லெவலில் இருக்குது. எக்ஸாக்ட்லி சார். ஸோ இதில் புகை போகிறதுக்கும் இங்கே புகை வரக்கூடாதுன்றதுக்காக இந்த புகை போகிறதுக்கும் தனியாக ஒரு அவுட்லெட்டும் கொடுத்தாச்சு. மெயினாக ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ரைஸ் வைக்கிறதுக்கு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ட்ரம் வந்து உள்ள இன்பில்ட்டாக கொடுத்துருக்கோங்க. இது இவ்வளோ தூரம் எடுத்துக்கலாம், வெளியே தனியாகவே எடுத்துக்கலாம். ஸோ இது உள்ள அரிசி இருக்குது, நம்ம அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியை தனியாக எடுத்துக்கலாம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த நீங்கள் வந்து உள்ளே வந்து கூட்டுறதுக்கு மற்ற விஷயத்துக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரம்மை நம்ம தனியாக வெளியே எடுத்துக்கலாம். ட்ரம்மை வெளியே எடுத்து நம்ம வந்து போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வந்து போய் காய வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஐடியாஸை தாண்டி புது ஐடியாஸ் புதுசாக நம்ம யூட்டிலிட்டிக்கு எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குங்கிறத தான் நீங்கள் திங்க் பண்ணி. எக்ஸாக்ட்லி சார். நாங்கள் வந்து டிசைன்ஸ் கலர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் யார் கிச்சனை யூஸ் பண்ண போகிறா, ஸோ அவங்க என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க, இதை தான் மெயினாக நம்ம எடுத்து டிசைன் பண்ணுறோம். இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் அங்கே தான் தர்றோம் கஸ்டமருக்கு. ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷான்பி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நாங்குநேரிங்கிற ஊரில். நாங்குநேரியிலையும் வேப்பங்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு 5500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு. அந்த வீட்டை வந்து டிசைன் பண்ணி இன்டீரியர் பண்ணினது, அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜர் கன்சல்ட் பண்ணினது வந்து நிர்மல் சார், உட்ஸ்பானுடைய ஃபவுண்டர். அவர் இந்த வீட்டுக்காக எப்படி பண்ணியிருக்காரு, என்ன மாதிரியான டிசைன் பண்ணியிருக்காரு, இந்த வீட்டில் புதுசாக என்ன பண்ணியிருக்காருங்க. பட் இந்த வீட்டை தவிர இந்த ஊரில் வேறு எந்த வீடுமே இவ்வளோ பெருசாகவும் இல்லை, பிரம்மாண்டமாகவும் இல்லை. இந்த வீட்டை 4.5 கிலோமீட்டருக்கு அந்த சைடுந்து பார்க்கும்போதே வந்து இந்த வீடு தனியாக தெரியுது. அந்த அளவுக்கு இந்த ஊர் வந்து பறந்து இருந்து எம்டியாக இருக்குது, இந்த வீடு தனியாக இருக்குது. இந்த வீட்டோட எப்படி டிசைன் பண்ணாங்க, எப்படி இதை வந்து இன்டீரியர் பண்ணியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக நிர்மல் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிர்மல் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் ஷான். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். நம்ம நிறைய வந்து நிர்மல் சாரோட கம்பெனி வந்து கோயம்புத்தூர், அதை சுற்றி நிறைய வீடியோஸ் 2 வீடியோஸ் தெரிஞ்சு பண்ணியிருக்கோம். இது 3வது வீடியோ. பட்டு கோயம்புத்தூரை தாண்டி ஒரு 400 கிலோமீட்டருக்கு அப்பாறு இருக்கிற நாங்குநேரி, அதுவும் இந்த குளம், என்ன குளம்? வேப்பங்குளங்கிற ஊரில் வந்து எடுத்துருக்குங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க நம்ம உங்களோட விலாகை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு விலாக் December 26 அன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணோம். அந்த விலாகை பார்த்து வந்த கஸ்டமர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் முருகன் சார் அண்ட் பிரியா மேடம். அண்ட் இது நம்ம உங்கள் விலாகில் வந்ததுனால ஸ்பெஷலாக மேடமோட ரெக்வஸ்ட் படி முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எகெயின் நம்ம வீட்டை எடுத்து போடுறேன்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். வி ஆர் ஹானரிங் தட். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஏன்னா வி ஆர் வெரி ஹாப்பி. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கிளைண்ட்டு நாங்கள் வீடியோ எடுத்து அந்த கிளைண்ட் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் கிடச்சா, அந்த பிஸ்னஸ் பீப்புளும் நாங்கள் வரணும்னு நினைக்கிறப்போ நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற இடம். இது மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தாலும் நிர்மல் சார் வந்து இது எங்களோட நிர்மல் சாரோட சக்ஸஸ் ஸ்டோரி. இது 3வது ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சு நான் எடுக்க போகிறது. சார்,
எல்லாம் ஓகே தான், நீங்கள் இப்படி சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. பட் எப்படி ஒரு வீடியோவை நம்பி ஒரு பிஸ்னஸ் கிடச்சிருக்கும் உங்களுக்கு? இது அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எத்தனை பிஸ்னஸ் கொடுத்துருக்கும்? அதை நம்பி வந்தாங்களா? ஆக்சுவலி உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விளாக் போடும்போது ஒரு ட்ரையல் அண்ட் எரராக தான் போட்டோம். ஓகே, இது நம்ம ஒன்று பண்ணுறோம், சரி ட்ரை பண்ணுவோம், எல்லாரும் பண்ணுறாங்களே ட்ரை பண்ணுவோம்னு போட்டது தான். ஓகே. பட் டு பி ஆனஸ்ட், இந்த 6 மாத அளவில் அவுட் ஆஃப் கோயம்புத்தூர், அதாவது டீப் சவுத்து அந்த சைடு சென்னையில், பெங்களூரில், ஏன் வந்து நம்ம மயிலாடுதுறையில், செம்மனார் கோயிலில், காரைக்காலில், இங்கிருந்தெல்லாம் எவ்வளோ என்கொயரிஸ் வருது. எல்லாவும் ப்ராஜெக்டாகவும் கன்வெர்ட் ஆகி பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஒன்று ஒன்றா ஹேண்ட் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹேண்ட் ஓவர் ஆகிறது எல்லாவும் நம்ம விளாக் எடுத்து போடுவோம். பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எது பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம விளாக் பண்ணுவோம். நம்ம ஒரு வீடாக நம்ம போடுவோம். சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக போடுவோம். பட் நான் அடுத்த கேட்ட கேள்வி என்னென்னா, நம்பினாங்களா? ஏன்னா ஒரு வீடியோவை பார்த்து ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட், மினிமம் நான் சொல்கிறேன், அவங்க நீங்கள் ஒரு 10 lakhs இருந்தால் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு இன்டீரியர்னு டச் பண்ணால். அதை நம்பி எப்படி தருவாங்க? டிபெண்ட்ஸ். இது நம்புறதுக்கான 2-3 ரீசன். சில கிளைண்ட்ஸ் வந்து வீடியோ பார்த்தும் ஓகே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஒரு பட்ஜெட் ஜாஸ்தின்றதுனால சில பேர் வந்து தே ப்ரிஃபர் டு கம் கோயம்புத்தூர். ஸோ நேரில் விசிட் பண்ணிடுறாங்க, ஃபேக்ட்ரி விசிட் பண்ணாங்க. இந்த மேடம்லாம் வந்து டைரெக்டாக வந்து ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி என் ஃபேக்ட்ரி பார்த்து, டிசைனர்ஸை பார்த்து, மெஷினரிஸ் பார்த்து, ஷோரூம்ஸ் பார்த்து, அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நான் தான் ஃபஸ்ட்டு ஜான்வரி மந்த் நான் இந்த வீடியோ நான் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து வெறும் ஒரு பில்லரும் செங்கலும் மட்டும்தான் இங்கே இருந்தது. ஜான்வரி மந்த், இன்றைக்கி நம்ம ஜூலையில் இருக்கோம். ஜான்வரி மந்த் நான் பார்க்கும்போது பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான் இங்கே கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சியில் பிஎம்ஓவில் நம்ம ஆரம்பித்தோம் அது. அண்ட் அதில் ஆரம்பித்து என்னென்னலாம் நம்ம இப்போ வரணும், அவுட்டர்லேருந்து ஆரம்பித்து கேட்லேருந்து ஒரு விஷயமே டீட்டெயில்டாக நம்ம வந்து இதை பிளான் பண்ணோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வெறும் சிவிலில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததை டீட்டெயில்டாக ரொம்ப ப்ராசஸாக நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கிளியராக முடிச்சு கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த மேடமை பொறுத்த வரைக்கும் முருகன் சாரும் பிரியா மேடமும் வந்து வரும்போது, அதாவது கம்பெனியை வந்து செக் பண்ண வரும்போது, கம்பெனியை விசிட் பண்ண வரும்போது நாங்கள் இருந்தோம். அந்த வீடியோவும் அவங்களே எடுத்திருக்கோம். செகண்ட் வீடியோ விசிட் வந்திருந்தாங்க. அவர் 2வது சன் வந்து நம்ம வீடியோவில் பைட்டும் கொடுத்துருக்கிறாரு. we are very happy. அந்த கிளைண்ட் வந்து பார்த்துட்டு மட்டும் போகாமல் அன்னைக்கு அட்வான்ஸும் கொடுத்து இந்த இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டை வந்து ரொம்ப கிராண்டாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இவங்க கிளைண்ட்டாக வந்தவங்க இன்னைக்கு எனக்கு ரிலேஷனாக மாறிட்டாங்க. ஃபேமிலி ரிலேஷனாக மாறிட்டாங்க. லைக் எனக்கு வந்து நாளைக்கு உங்கள் ஊரில் திருவிழாவில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துட்டு தான் போகணுன்றது அவங்களோட அன்பு கட்டளையாக இருக்குது. அண்ட் அடுத்த கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே வாங்க, நம்ம கன்னியாகுமரி போவோம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம்னு சொல்லி மேடம் வந்து அன்பு கட்டளை போட்டிருக்காங்க. அதையும் நம்ம வந்து நிறைவேற்ற போகிறோம். சூப்பர். ஆக்சுவலாக இந்த வீட்டோட எலிவேஷனை வந்து காட்ட முடியாமல் இருக்கிறதுக்கான ரீசனும் வந்து திருவிழா தான். இந்த திருவிழா நாங்கள் ஒன்று நினச்சோம், வீட்டு எலிவேஷன் காட்டலாம், பட் திருவிழாவையோடு சேர்த்து காட்டுறப்ப we are very happy. இன்னும் சார், என்னதான் வந்து இந்த வீடு வந்து ஒரு கிராமத்தில் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்து பிரம்மாண்டமாக தான் கட்டி வச்சிருக்கிறீங்க. எலிவேஷன் எங்களுக்கு தெரியலனாலும் வேறு லெவலில் இருக்குது. இந்த வீட்டோட ஸ்பெஷல் தான் என்ன சார்? ஆக்சுவலி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடு மாதிரி இருந்தாலும் பர்டிகுலராக இந்த வீட்டில் 3 கிச்சன் ஹவுஸுங்க. இது 3 கிச்சன் இருக்கும் இந்த வீட்டில். ஸோ 3 கிச்சன், அது எப்படின்ற விஷயத்தை நான் உள்ளே போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. 3 கிச்சன் ஒரே வீட்டில் 3 கிச்சன் இருக்கும். இதில் என்ன சார், நாங்கள் ரெகுலராக 2 கிச்சன் பார்த்துருக்கோம். அது என்ன 3 கிச்சன்? 3rd கிச்சன்றது ஒரு ஆப்ஷனுங்க. அது என்ன பண்ணியிருக்கோன்றது நம்ம உள்ள காமிக்கலாம். 3 கிச்சன் அது என்னங்கிறது உள்ள போய் ஒரே வீடு 3 கிச்சன். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்ன மாதிரியான இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது என்ன மாதிரியான நிறைய ஸ்பெஷல் இருக்குது இதில். அதாவது சின்ன விஷயம், அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். அது ஒன்று நம்ம வந்து பிளான் பண்ணி வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். நிர்மல் சார், எலிவேஷனை பற்றி நிறைய பார்க்க முடியல, ஏன்னா பந்தல் போட்டிருக்கிறதுனால. எலிவேஷனை தாண்டி நீங்கள் முதலே சொல்லிட்டீங்க, பிஎம்சி மாதிரி இந்த டோட்டலாக வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் கன்சல்டண்ட்டாகவே நிர்மல் சார் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மாறிட்டீங்கன்னு. டிசைன் பண்ணும்போது எந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சாங்க? பட்ஜெட்லையா இல்லை லக்ஸுரியிலையா இல்லை ரெண்டும் இல்லாமல் ஒரு மிக்ஸ்டாக இருந்துச்சா? சார், ஆக்சுவலி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மேடம் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா,
ரொம்ப காஸ்ட்லியாக வேண்டாம் இந்த. பட் ஆனால் இது ஒரு 5500 ஸ்கொயர் ஃபீட் வீடுனா அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு விஷயம் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் இருந்தாங்க. ஸோ என்னதான் நம்ம இன்டீரியர் பண்ணியிருந்தாலும் இந்த வீட்டுக்கு என்ன பண்ணோம்னா டீட்டெயில்டாக ஸ்டார்டிங் இந்த கேட்டில் ஆரம்பித்து மேலே மொட்டை மாடி வரைக்கும் எது எங்கே பிளேஸ் பண்ணால் அவங்களுக்கு யூட்டிலிட்டி பேஸ்டாக இருக்கும், அது டைல் கான்செப்ட்லையாக இருக்கட்டும், கலர் செலெக்ஷன்லையாக இருக்கட்டும், ஒரு விஷயமே நம்ம டீட்டெயில்டாக அவங்களுக்கு வந்து டே ஒன்லேயே அவங்களுக்கு டிசைனாக கொடுத்தோம். டிசைன்ஸ் இருக்கு எல்லாமே டிசைன்ஸ் இருக்கு. சேம் டிசைன் தான் நம்ம எலிவேஷன்ல இருந்து எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து அந்த டிசைன் பேஸ்ட் அப்படியே நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். சூப்பர். அப்போ அதை கொடுத்ததுல எந்த சேஞ்சஸும் பெருசாக நம்மள்ட்ட இருக்காது. அது ஆக்சுவலி சேஞ்சஸ் வரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அது எல்லாமே உட்காந்து கன்சல்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் தான் நம்மளோட முத நான் ஒரு டிசைன் கொடுக்கும்போதே கிளைண்ட்ஸுக்கு பிடிக்காது. ஸோ அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணுவோம். ஸோ ஒரு இடமும் நம்ம ஒரு வால் ஏ, வால் பி, வால் சின்னு போட்டு ஒரு ஏரியாவில் என்னென்னலாம் வரும், அது எப்படி வரும்ன்றதை 3D பண்ணி கொடுத்து அது ஓகேன்றதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதா நம்மளோட மெயின். ஒன்ஸ் ஃபைனல் ஆனதுக்கு அப்புறமும் சின்ன சேஞ்சஸ் ஆன் எக்ஸிக்யூஷன் ஷைட்ல இருக்கும் இல்லையா? இருக்கும். அது ப்ராக்டிக்கலாக ஒரு 3 to 5% வந்து தவிர்க்கவே முடியாது. நம்ம செய்யும் போது வந்து சில ஒரு தாட் ப்ராசஸ் மாறலாம், இல்லை வேற ஏதாவது வரலாம். மேஜராக அது எல்லாமே நம்ம வந்து ஒரு லைவாக எக்ஸ்பீரியன்ஸாக காமிச்சிடுறதுனால 99% கஸ்டமருக்கு அது புரிஞ்சிடும். அதை தாண்டியும் 1-2 வேணும்னாலும் நம்ம பிளான் பண்ணி செஞ்சுக்கலாம். சூப்பர். என்ட்ரன்ஸ்லேயே பிரம்மாண்டமான ஒரு கார் பார்க்கிங். சார் நல்லா கார் பார்க்கிங் இல்லை, இது 2-வீலர் பார்க்கிங். இவ்வளோ பெருசு வெறும் 2-வீலர் பார்க்கிங். ஆமாம், கார் பார்க்கிங் தனியாக அவுட் சைடில் கொடுத்துருக்கோம். ஷட்டர் போட்டுருக்கு. அது தனியாக கார் பார்க்கிங். கடை கிடையாது, அது கார் பார்க்கிங். இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து ஒன்லி ஃபார் 2-வீலர்ஸுங்க. அண்ட் இந்த 2-வீலர் பார்க்கிங்கில் மெயினாக நம்ம இங்கே தீம் செட் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் பெய்ஜ். ஸோ இது நல்லா ஒரு டீக்குட் பேஸ்டு ஒரு டபுள் டோர், எனக்கு நல்லா வைடு ஓப்பன் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால இதை வந்து நம்ம வந்து நல்லா வைடு ஓப்பன் டபுள் டோர் டீக்குட் போட்டிருக்கோம். அண்ட் இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைல் எல்லாமே இந்த டீக்குட் பேஸ்டுக்கு இருக்கும். இதை பேஸ் பண்ணியே தான் மேலே வாக் சீலிங்கும் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு எவ்வளோ லைட்ஸ் மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து லைட்ஸும் கொடுத்துருக்கோம், வாக் சீலிங் பண்ணியிருக்கோம். இந்த இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லி ஃபார் 2-வீலர்ஸ். அண்ட் இங்கிருந்து வந்து ஏறினாலும் இது ஏறிக்கலாம், நேராக வந்தாலும் ஏறிக்கலான்றதுக்காக இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம இன்க்ளைண்டாக கொடுத்துருப்போம். ஒரு செமி சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்போம். கர்வ் இருக்கு. ஸோ இங்கே இருந்து 2-வீலர் நிறுத்திட்டு வந்தாலும் இதில் ஏறலாம், இங்கிருந்து வந்தாலும் இதில் மேலே ஏறிக்கலான்றதுக்காக வந்து நம்ம இதை வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு கர்வ் பண்ணி இதை கொடுத்துருக்கோம். பிரம்மாண்டமான ஒரு ஃபால் சீலிங், ஒரு நல்ல ஃபால் சீலிங். பட் இது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம்? மேலே இருக்கிறது PVC வாக் சீலிங் சார். PVC வாக் சீலிங். இது பார்த்தா உட்டு மாதிரி தெரியும், பட் உட்டு கிடையாது. அது PVC மெட்டீரியல் வாக் சீலிங்காக. வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டது, மிட் ரேஞ்சா லக்ஸுரியா? சார் மிட் ரேஞ்சு தான் இது. ரொம்ப லக்ஸுரின்னு சொல்ல முடியாது. மிட் ரேஞ்சில் எவ்வளோ பெட்டராக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இது வாக்ஸில் போயிருக்கோம். பட் இது வந்து வாக்ஸில் போகிறதுனால குவாலிட்டி வைஸ் எவ்வளோ வருஷம் இது லைஃப் இருக்கு? சார் வாக் சீலிங் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 15 வருஷம் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமே வராது. வாரண்டியே கொடுத்து எவ்வளோ பெரிய லக்ஸுரி வீடாக இருந்தாலும் பார்க்கிங்க்கு வி ஹேவ் ஆப்ஷன் வாக்ஸ். இது போடுறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா லைட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எங்கே வேணுமோ அங்கே நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது யூஸ்வலாக அந்த ஒரு ஒயிட் சீலிங் தான் தெரியும், அது இல்லாம கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் சீலிங் வந்து இதுல வந்து ஒரு வுடன் கலர் வால் சீலிங் வந்து ஃப்ரம் தி என்ட்ரன்ஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் போட்டீங்க. இடையில மட்டும் ஒரு கிளாஸ் விண்டோ விட்டுருக்கீங்க. அது வந்து துளசி மாடத்துக்காக. ஆமா, இந்த வீட்டோட இந்த எண்டு வந்து துளசி மாடம் வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. அது அவங்களும் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த எண்ட்ல வந்து ஒரு துளசி மாடம் வந்து இந்த ஃபால் சீலிங் போட்டு கவர் அப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதை வந்து மேல டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு பண்ணிட்டு ஓடிஎஸ் கொடுத்து அதுக்கு மேல பாலிகார்பனேட் ஷீட்டும் போட்டிருக்கோம். மேல வந்து பாலிகார்பனேட் வந்து கிளாஸ் கிடையாது. மேல பாலிகார்பனேட் ஷீட், அதுக்கப்புறம் டஃப் அண்ட் கிளாஸ், அதுக்கு கீழே டைரக்டா சன்லைட் வந்து துளசிக்கு படணும்ன்ற கான்செப்ட்னால ஸோ மேல இருந்து கீழே வரைக்குமே இந்த விஷயத்தை வந்து நம்ம அந்த துளசி மாடத்துக்காக கொடுத்துருக்கோம். ஓகே, துளசி மாடத்துக்கு அந்த பக்கம் அப்படியே வந்து ஒரு வாட்டர் இது ஆக்சுவலி ஃபவுண்டைன் ஏரியா சார் இது. அண்ட் ஃபவுண்டைன் ஏரியாவும் பர்டிகுலராக கிளைண்ட் வந்து எனக்கு ஒரு இடத்துல ஃபவுண்டைன் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இதை ஃபவுண்டைனாக டிசைன் பண்ணோம். இது ஆக்சுவலி இந்த எண்டு ஃபவுண்டைன் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் அந்த ஃபவுண்டைனோட சவுண்டு வந்து எப்போவுமே வந்து கேட்குறது நல்லதுன்னு சொல்லுவோம். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தண்ணி இன்லெட்டு அவுட்லெட்டு மேலே இருந்து தண்ணி உழுகிறதுக்கான விஷயம் இது எல்லாமே வந்து இனிஷியலாகவே நல்லா டிசைன் பண்ணி கம்ப்ளீட்டாக இதை வந்து ஃபவுண்டைனாக நம்ம பண்ணியாச்சு. ஃபவுண்டைன் பண்ணும்போது நிறைய இடத்துல பிரச்சனையே வந்து வாட்டர் லீக்கேஜும், வாட்டர் வந்து ரெண்டாவது அந்த மோட்டர் வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகாது, ரிப்பேர் ஆகுது. இதுக்கு என்ன ரீசன்? இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம்? சார் ஆக்சுவலி நம்ம அந்த இன்லெட் அவுட்லெட் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வருங்க. நம்ம டிசைன் பண்ணும்போதே
எந்த அளவுக்கு நம்ம இதை ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம், இன்லெட் எப்படி எடுத்திருக்கோம், அவுட்லெட் எப்படி எடுக்கணும், இது எல்லாமே டீட்டெயில்டு டிராயிங்காகவும் சொல்லிடுவோம், ஃபிசிக்கல் மார்க்கப்பும் கொடுத்துருவோம் கிளைண்ட்ஸுக்கு. ஸோ இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது பண்ணால் ப்ராப்ளம் வரும்ன்றது எல்லாமே ஆன் டிசைன் ஃபேஸு அண்ட் எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் நாங்கள் கூட இருந்து அவங்கள வந்து கவனிச்சுப்போம். ஒரு ப்ராப்ளமே வராதுங்க. ஓகே, இதுவுமே நம்மளோட வாரண்டியில் கிளைம் பண்ணிக்கலாம். சர்வீஸ் எல்லாமே நாங்கள் வந்து டோட்டல் ப்ராஜெக்ட் தான் வாரண்டி தரோம். இதுக்கு இருக்குன்ற மாதிரி இல்லாமல் டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கும் வாரண்டி வந்துருங்க. அதில் ஒரு கன்சர்ன்மே கிடையாது. சூப்பர். நாங்கள் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் சொன்னப்போ இது கார் பார்க்கிங் இல்லை, இது பைக் பார்க்கிங் சொல்லிட்டேன். அப்போ கார் பார்க்கிங் எங்கே இருக்குது? கார் பார்க்கிங் வெளியே இருக்குது, அவுட் சைடில் இருக்குது. நம்ம தனியாக அதை காமிக்கலாம். அது ஷட்டர் போட்டு தனியாக, ஏன்னா 2 கார் வச்சுருக்காங்க, 2 காரையும் நம்ம இங்கே அகாமடேட் பண்ணும்போது ஒரு கன்ஜஸ்டடாக ஆகிடும். ஸோ அதனால் கார் பார்க்கிங்கை நம்ம இதுக்குள்ளேயே கொண்டு வர வேணாம். கார் பார்க்கிங்கை வெளியே வச்சுட்டு அப்படியே நடந்து உள்வழியாக இங்கே வந்துடலாம். அப்படியும் மெயினாகவும் வரலாம். இல்லை பார்க்கிங்லேருந்து உள்வழியாக வர்றதுக்கு தனி ஒரு ப்ரொவிஷனாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வழியை போயிடுவோம் வாங்க. அதோட சேர்த்து அந்த 3வது கிச்சனையும் இங்கேயே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் வாங்க. வா. ஸோ இது வந்து அந்த அங்கேருந்து நிறுத்திட்டு அப்படியே இப்படி உள்ள வந்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலி கார் பார்க்கிங். ஸோ இது வந்து வெளியே கார் நிறுத்திட்டு இப்படி வழியாகவும் உள்ளே நம்ம வந்துக்கலாம். இதில் வந்து இபி பாயிண்ட்ஸு மற்றதெல்லாம் என்னென்னலாம் இந்த வீட்டோட மொத்த எலக்ட்ரிக் விஷயங்களும் தனித்தனியாக நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகே. அண்ட் இது ப்ரொவைட் பண்ணதும் வந்து நம்ம இதெல்லாம் அடிக்கக்கூடாதுன்றக்காக அலுமினியம் ஷட்டரில் வந்து கிளாஸ் வச்சு பாலிகார்பனேட் ஷீட் வச்சு இது டோர் பண்ணியிருக்கோம். இதில் ப்ராப்பராக பேக் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி வந்து ஒரு இதாக இருக்குது. இங்கே உட்டு போடக்கூடாது. உட்டு போட்டோன்னா தண்ணி, மழை, வெயில் இதெல்லாம் கண்டினியூஸாக படுறதுனால ப்ராப்ளம் வந்துடும்ன்றனால இதில் வந்து அலுமினியம் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்து அண்ட் ஒரு ரீடிங்க்கு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தடவையும் இது நம்ம பூட்டி வச்சிருவோம். ஸோ பூட்டி வைக்கும்போது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றக்காக அந்த ரீடிங் எடுக்கிற இடத்த மட்டும் நம்ம கிளாஸ் போட்டுட்டு மற்றது எல்லாமே உட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி அலுமினியம் ஒர்க் வந்து இதில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சோலார் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான சோலார் விஷயமும் இதில் பண்ணியிருக்கோம். சோலாரு, இபி, மோட்டர் பாயிண்ட்ஸு எல்லா விஷயங்களுமே என்ன கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல இதை கொண்டு வந்தால் அவங்க அதை பார்த்துட்டு போய் எக்ஸாக்ட்லி இது இந்த பிளானிங் இல்லாமல் தான் ஒன்று ஒரு மூலையில் கொடுத்துருவாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம இனிஷியலில் சொல்லும் போதே என்டையர் விஷயங்களும் இங்கே வந்துடணுன்றதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் பிளானாகவே இருந்துச்சு. இந்த கார் நிறுத்திட்டு வர இந்த பார்த்து ரொம்ப கிளாஸாக இருக்கு. இது எல்லாமே நேச்சுரல் கிராஸுங்க, ஆர்டிஃபிஷியல் கிடையாது. ஓகே. இது எல்லாமே நேச்சுரல் கிராஸ். கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும், பட் ஆர்டிஃபிஷியல் போடுறத விட இதுதான் பெட்டர்னு கஸ்டமர் விரும்பினதுனால இது எல்லாமே நேச்சுரல் கிராஸாக பண்ணியிருக்கோம் வித் நேச்சுரல் ஸ்டோன். சூப்பர். இதுதான் வந்து அந்த 3rd கிச்சன். கரெக்டாக சார்? ஆமாம் சார், இதுதான் ஆக்சுவலி 3rd கிச்சனுங்க. என்னடா 3rd கிச்சன் காமிச்சிட்டு எம்டியாக காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து நான்வெஜ்ஜுக்குன்னு தனி கிச்சன். எக்ஸாக்ட். வீட்டுக்குள்ள வந்து ட்ரை கிச்சன், வெட் கிச்சனோட சேர்த்து நான்வெஜ்ஜுக்கு 3rd கிச்சன். இது ஸ்டோர் ரூம் சார். இது காமனாக ஸ்டோர் ரூம். ஆக்சுவலி நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப கரெக்டுங்க. எல்லா வீடுகள்லையுமே வெட் ஏரியா, ட்ரை ஏரியா, அதாவது வெட் கிச்சன், ட்ரை கிச்சன் தனியாக வச்சு பார்த்து அங்கேயே வந்து நான்வெஜ் சமைப்பாங்க. அந்த 2வது கிச்சனில் நான்வெஜ் சமைப்பாங்க. பர்டிகுலராக பிரியா மேடம் பொறுத்த வரைக்கும் எனக்கு நான்வெஜ்ஜுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் விட்டுறலான்ற ஒரு விஷயம். 2வது, என்னதான் நம்ம இன்னைக்கு வந்து இண்டக்ஷன் வந்தாலும், எலக்ட்ரிக் குக்கர் வந்தாலும், கேஸ் குக் டாப் வந்தாலும், அதில் டிசைனாக வந்தாலும் அவங்களுக்கு எனக்கு இன்னும் விறகடுப்பில் சமைச்சு சாப்பிடணுன்ற ஒரு மெயின் விஷயம் இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ இந்த கிச்சனை விறகடுப்பில் சமைக்கிற மாதிரியான விஷயமா நம்ம இதை பண்ணியிருக்கோங்க. வாங்க நான் காட்டிடுறேன். இதுதான் வந்து அந்த விறகடுப்புக்கான இது 3 அடுப்பு. பட் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். வேற லெவலில் இருக்குது. எக்ஸாக்ட்லி சார். ஸோ இதில் புகை போகிறதுக்கும், இங்கே புகை வரக்கூடாதுன்றதுக்காக இந்த புகை போகிறதுக்கும் தனியாக ஒரு அவுட்லெட்டும் கொடுத்தாச்சு. இது ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருந்து விறகு நம்ம வைக்கும்போது இதை வந்து இது எஸ்எஸ் ஸ்டீல் 304 கிரேடு ஸ்டீல்லையும் கொடுத்துருக்கோங்க. இது ஓகே. ஸ்டீல்னால துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரஸ்டாக சான்ஸே கிடையாது. இங்கே விறகு வச்சா போதும், இந்த வழியாக அவுட்லெட்டில் புகையும் போயிடும், இங்கே புகையும் சர்க்குலேட் ஆகாது. இந்த இடத்துல விறகு தாங்கி பிடிக்கிறதுக்கும் அவங்க வேற எதுவும் இது கொடுக்க வேண்டாம், முட்டு கொடுக்க எதுவும் கொடுக்க தேவையில்லை. அது எல்லாமே ஸ்லாண்டிங்காக கொடுத்துருப்போம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஸ்லாண்டிங்காகவும் நம்ம இது கொடுத்துருப்போம். இது சூப்பர். இங்கே வந்து யூட்டிலிட்டிக்காக ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். ஆமாங்க. இது வந்து ஏதாவது ஸ்டோரேஜ் திங்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கான மற்ற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம். அண்ட் இது அவுட்டர் கிச்சனில் தனியாக ஆர்ஓ விஷயங்களும் எனக்கு இங்கே மெய்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவான்னு சொன்னதுனால இங்கே வந்து தனியாக உள்ளே இருந்து எடுக்காமல் தண்ணிக்கு வந்து தனியாக ஒரு குட்டி ஆர்ஓ ப்ரொவிஷனும் இதில் கொடுத்தாச்சுங்க. சிங்க்கும் தனியாக இதுக்கு வந்து வந்துருச்சு. சூப்பர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம், இங்கே இருக்கிற திங்ஸு மேஜர் விஷயங்கள்லாம் வர்றதுக்கு இங்கே ஸ்டோர் ரூமும் கொடுத்துட்டோம். இதை தாண்டி இதை சாப்பிட்றது கூட உள்ளே கொண்டு போய் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக டைனிங் ப்ரொவிஷனும் நம்ம வந்து இதுலேயே கொடுத்தாச்சுங்க. இது தாபா ஸ்டைலில் தான் நீங்கள் உண்மையாலுமே கொண்டு டைனிங் இது. ஒரு சின்ன ரூஃப் கொடுத்து
ஒரு தாபா ஸ்டைல் டைனிங் இது. ஸோ இந்த டைனிங் பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறது, இல்லை நான் வந்து இந்த விறகடுப்பில் சில விஷயம் சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப அதையெல்லாம் வந்து உள்ளே கொண்டு போகாமல் இங்கேயே நம்ம என்ன சுட சுட சாப்பிட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ டைனிங் நம்ம என்னதான் வச்சுருந்தாலும் இது வந்து ஒரு ஒரு தேவைன்னு நினச்சதுனால நம்ம இது பண்ணோம். பர்டிகுலராக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மேடம் வந்து அவங்க வந்து பாம்பேல இருக்காங்க. இங்கே வந்து எப்பாவது தான் வருவாங்க. ஒரு நேட்டிவ்ல எனக்கு வீடு இருக்கணுன்ற விஷயத்துக்காக பண்ணியிருக்காங்க. நேட்டிவ்ல இருக்க வீடு நேட்டிவ் ஸ்டைலில் வேணும்னு ஒரு ஃபீல் கொடுத்ததுனால இந்த விஷயத்த நம்ம வந்து ஒரு இதே வந்து நமக்கு ஒரு கான்டெம்பரரியாக அவங்க செலவு பண்ணியிருக்கலாம். பட் அப்படி இல்லாமல் அவங்களுக்கு அந்த மண் சார்ந்த ஒரு விஷயமும் இருக்கணும். அதனால சுற்றியுமே வந்து இது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு அழகா நீங்க சொன்ன மாதிரி இது வந்து பிளாஸ்டிக் ஃபென்சிங் தான். ஃபென்சிங் எனக்கு ரொம்ப அடைச்சிக்க கூடாது. இந்த இடம் வந்து நான் இது வாலா வச்சிருக்கலாம், சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு நினைச்சா, எனக்கு வந்து இது வாலா வச்சு பண்ணும்போது வந்து ஏர் சர்க்குலேஷனும் மற்ற விஷயமும் ரொம்ப அடைச்சிரும்னு இருந்ததுனால ஒரு 3 ஃபீட் கீழே இறக்கி அந்த 3 ஃபீட் மட்டும் பிளாஸ்டிக் ஃபென்சிங் போட்டு இதை நம்ம வந்து கவர் ஃபீல் வந்து நல்லாவே அந்த கிரீன் ஃபீல் ஆஸ் வெல் ஆஸ் வந்து அந்த காத்தோட்டம் வெளிச்சம் இது எல்லாமும் இந்த விஷயத்தில் இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து இதை வந்து இந்த கிராஸ் ஃபென்சிங்கும் நம்ம கொடுத்துருக்கோங்க. சூப்பர். வெளியெல்லாம் முடிச்சிட்டோம். உள்ள ஹால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே பெட்ரூமு, கிச்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கிளாஸாக இருக்குது. அது வேறு லெவல். பார்த்துடலாமா சார்? வாங்க சார் பார்க்கலாம். டோரு நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க ஒரு பிரம்மாண்டமான டோருன்னு. டோரு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் சார்? ஆக்சுவலி இந்த டோரு நல்லா ஹெவியாக டீக்குட் பேஸ்டு வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு சிஎன்சி டிசைன் போட்டு ஒரு டபுள் டோர் டோட்டலாக 5 அடி லென்த்துங்க. எனக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணால் நல்லா பெருசாக ஓப்பன் பண்ணணும்னு இருக்கிறத கேட்டிருந்தாங்க. அதனால சிங்கிள் டோர் இல்லாமல் இதை டபுள் டோராக கொடுத்து 2 பக்கம் ஃபிக்ஸட். ஸோ டோட்டலாக 8 ஃபீட்டுங்க. இது 8 அடிக்கு மொத்த நிலவு 8க்கு 8ல் நல்லா பெரிய நிலவாக 5 அடி ஓப்பன் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓப்பன் மட்டும் 5 அடி கொடுத்து டபுள் டோராக கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாமே வந்து டீக்குட் பேஸ்டு தாங்க. டீக்குட் தான். இந்த இடமும் கூட நீங்கள் சொன்னீங்க டைல் யூஸ் பண்ணியிருக்கீங்கனாலும் இந்த சின்ன சின்ன லைட்டிங் விஷயம் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக எலகண்டாக பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் கூட அவங்க ரொம்ப ப்ராப்பராக வச்சுருக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. இதில் கலர் தீம்னு பார்த்துட்டிங்கன்னா சார், இங்கே வந்து ப்ரௌன் இருக்கிறனால இந்த ப்ரௌன் இந்த டைல்லையும் அந்த ப்ரௌன் வரணும், ப்ளஸ் இங்கே வைக்கிற இந்த அக்சசரிஸ்லேயும் வரணும், ஹேண்ட் ரெயில்ஸில் கூட இந்த விஷயம் வரணுன்றதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம சொல்லியிருந்தோம். இது ஓகே. ஹேண்ட் ரெயில்ஸ் வந்து இது உட்டன் போகாமல் ஏன் இது அலுமினியமா? இது எஸ்எஸ் வித் பவுடர் கோட்டிங். எஸ்எஸ் வித் பவுடர் கோட்டிங்கில் பண்ணது அலுமினியம். எஸ்எஸ் வித் பவுடர் கோட்டிங் இது. எஸ்எஸ் வித் பவுடர். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் ஏன் இது வெறும் எஸ்எஸ்ஸாக தெரிஞ்சதுன்னா, இந்த கலருக்கு இது தீம் செட் ஆகாதுன்றதுனால இதை வந்து இதே பவுடர் கோட்டிங்கில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒர்க் வந்து இது வந்து இன்ஜினியர் தான் பண்ணாரு. பட் இதோட தீம் செலெக்ஷன் மற்ற விஷயம்லாம் வந்து நம்ம வந்து இது இப்படி தான் வரணுன்றது வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஆக்சுவலி என்னன்னா, எஸ்எஸ் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் எந்த ஒரு ஆர்கிடெக்டும் இந்த மாதிரி டிசைன் போகிறப்போ எஸ்எஸ்ஸை விரும்புறதே இல்லை. ஏன் அது எஸ்எஸ்ஸை பார்த்தா நீங்கள் இப்படி இது பண்ணுறீங்க? அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்எஸ் இதுவும் எஸ்எஸ் தான், இதுவும் 304 கிரேட் எஸ்எஸ் தான். பட் இந்த கலர் டோனோட சேர்த்து இது பார்க்கும்போது இது வந்து தனியாக தெரியும். அது ஆட் மேன் அவுட்டாக வெளியே தெரியும். ஸோ அது தெரிய வேணான்றதுக்காக டோட்டலாக இந்த கான்செப்டில் வந்து நம்ம இப்படி தான் கொண்டு வந்திருக்கோம். சூப்பர். உள்ளே போய் உள்ளே இருக்கிற விஷயத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். சார், ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வீடு. ட்ரெடிஷ்னல் கம் மாடர்ன் நீங்கள் சொன்னாலுமே ஒரு பிரம்மாண்டத்தை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. மினிமலிஸ்டிக்காக இது பண்ணியிருக்கோம். ரொம்ப மாடர்னாகவும் இல்லை, ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இல்லை. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் டச் இருக்கணும், பட் மாடர்னாக இருக்கணும். ஸோ இதுதான் இதோட மெயின் விஷயம். இது 1611. இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1611. ஓகே. இது மாதிரி மேலேயும் இருக்கு ஹாலு. இது வந்து ஒரு ஃபார்மல் லிவிங். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபார்மல் லிவிங். இது வந்து ஃபார்மல் லிவிங். ஸோ லிவிங் ரூம்லேயே ஃபார்மல் லிவிங் இது. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் டீக்குட் டோரு. டீக்குட் முடிச்சோடனே இது வந்து ஃபோயர் பேனலிங். ஸோ ஃபோயர் பேனலிங் பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் பேனலிங்னு நினைப்போம். இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு படம் புத்தா படமாக வைக்கிறதா பிளான், இல்லை ஸ்டாச்சு வைக்கிறனால ஓகேன்ற மாதிரி பண்ணியிருந்தோம். இது வந்து பிவிசி ஃப்ளூட்டட் பேனல். இதுல இன்னொன்று என்னன்னா, உடன் கிடையாது. இது பிவிசி ஃப்ளூட்டட் பேனலிங் இது. அண்ட் இதுக்குள்ள வந்து எம்சிபி பாக்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி ஹைட் பண்ணியிருக்கோம்னா, நீங்க புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து எம்சிபி பாக்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ரொம்ப கிளாஸா மறைச்சிருக்கீங்க. இது நாங்க மறைச்சது எப்பவுமே தெரியும், தனியா துண்டா ஒன்று இருக்கும். பட் நீங்க மேல இருந்து கீழே வரைக்குமே அதை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கல்ல. எக்ஸாக்ட்லி. இது வந்து பார்த்தா ஃபோயர் பேனலிங் மாதிரி இருக்கணும், பிளஸ் உள்ள இருக்க எம்சிபி பாக்ஸையும் நம்ம வந்து இது ஆக்சஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஃப்ளூட்டட் பேனலிங் கொடுத்து அதில் வந்து இதில் சென்டரில் நம்ம திங்ஸ் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், படம் மாட்டணும்னாலும் மாட்டிக்கலாம், இல்லை ஸ்டாச்சு வைக்கணும்னாலும் வைக்கலாம். நம்ம சாய்ஸ்க்கு இது எப்படி வேணுமோ நம்ம பார்த்தாலே அது ரொம்ப நீட்டாக தெரியுது. அதாவது துண்டா ஒரு எப்பவுமே ஒர்க் பண்ணும்போது அந்த
எம்சிபி பாக்ஸ் மறைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. பட் நீங்க மேல இருந்து கீழே வரைக்கும் அது தனியா இருக்கும்போது தான் ஆடா தெரியும். அதனால நம்ம ஃபுல்லாவே அப்படியே வந்து கொடுத்துருப்போம். இது இந்த சாண்ட்லியர்ல இருந்து இந்த வுட்டன் ஃபர்னிச்சர் வரைக்கும் எல்லாமே வந்து அவங்களோட அந்த தெரியுது. இது நம்ம வந்து அந்த கிராமத்து வீடுங்கிற அந்த அப்படி காமிக்கணும்ன்ற விஷயம் தான் சார். ஏன்னா இவங்களுக்கு வந்து பிரம்மாண்டமா பண்றதுல எந்த விதமான சேஞ்சஸும் இருந்திருக்காது. பட் இது அவங்க வரும்போது அவங்க சொந்த ஊர் மண் வாசனை இருக்கணுங்கிறதுக்காக அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அவங்களோட விஷயம் என்னன்னா, பாம்பேல இதை கூட சூப்பரா பெரிய வீடு வச்சிருக்காங்க. பட் சொந்த ஊர்ல எனக்கு நேட்டிவ் ஸ்டைல்ல வேணும், பட் இது கொஞ்சம் ட்ரெண்டா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம வந்து ரெண்டையும் கிளப் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம். அண்ட் ஈவன் சாண்ட்லியர் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வேண்டாம், இந்த ஹால் சைஸுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன மினிமலிஸ்டிக்கா கொடுக்க முடியுமோ அந்த இதுதான் கொடுத்தோம். அண்ட் சுத்தியுமே ஃபால் சீலிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கசகசன்னு இல்லாம ஒரு ஸ்டெப் சீலிங், அதுல கோலைட்ஸ் இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸ்பாட் லைட்ஸ் கோலைட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். லைட் இருக்கு, நம்ம ஸ்ட்ரிப் லைட்ஸும் கொடுத்துருக்கோம் இதுல. சார் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க மினிமலிஸ்டிக்னு சொன்னாலும் எல்இடி வால், அதாவது டிவி வைக்கிற இந்த டிவி யூனிட்டு கூட கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட் சார். இதை பொறுத்த வரைக்கும் இங்கே பூஜாவும் இங்கே பக்கத்தில் வர்றதுனால இது ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கக்கூடாது. இது ஒரு ஃபார்மல் லிவிங்க்கு என்ன மினிமமா அந்த அளவுக்கு இருக்கணும். ரெண்டாவது இதில் வந்து 75 இன்ச் டிவி அகாமடேட் பண்ணுன்றது டே ஒன்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 75 இன்ச் டிவிக்கு ஏற்ற மாதிரி பேக் ப்ரொஜெக்டட் பேனல் இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேனல் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேனல் இது அக்ரிலிக் பேனல், செகண்ட் பேனல் இருக்கும். அண்ட் இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 75 இன்ச் ஹோல்ட் ஆகிற அளவுக்கு அவ்வளோ ஹெவியாகவும் ஸ்டடியாகவும் இது கொடுத்துட்டு இதுல பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த லெட்ஜ் ஷெல்ஃப்ஸ் இதெல்லாம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்லயுமே வந்து ரொம்ப பிளைனா தெரியணுன்றதுக்காக அது ஃப்ளூட்டர் பேனலிங்கும் கொடுத்துருக்கோம். சிம்பிளா கூட நம்ம இன்னொரு கேள்வி என்ன, நீங்க இந்த வாங்கல எதுக்கு இந்த செகண்டரி பேனல் நம்ம கொடுத்துருக்கோம்? ஆல்ரெடி ஒரு பேனல் இருக்கும்போது செகண்ட் பேனல் கொடுத்துருக்கான ரீசன் சார், காமனாக ஒரு டிவி வந்து ஜஸ்ட் அப்படியே பின்னாடி இல்லாமல் ஒரு ப்ரொஜெக்டரில் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இதோட எலிகன்ஸ் வந்து டபுள் ஆகும். ஒரே ஒரு சிங்கிள் பேனல் இருக்கிறத விட டபுள் பேனல் கொடுக்கும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் ஹெவினஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 75 இன்ச் டிவிங்கும் போது அது ஒரு 15 கிலோ 20 கிலோக்கு மேலே வெயிட் இருக்கும்போது அதை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கான விஷயமும் அதில் கொடுக்கணுன்றதுக்காக அது கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அக்ரிலிக்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஷைனிங் டிஃபரன்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் பேனலுக்கும் செகண்ட் பேனலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். பின்னாடி வந்து லேமினேட், முன்னாடி வந்து அக்ரிலிக்கோட கொடுத்துருக்கோம். அக்ரிலிக் கூட துண்டா தெரியும். சின்ன ஒரு டெப்த் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் மூணாவது அந்த டிவி கேபினெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து ப்ரொஃபைல் கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரிமோட் ஆக்சஸ்க்காக வெறும் கண்ணாடி டோர் இது போடாம ஒரு ப்ரொஃபைலோட டோர் போடும்போது இன்னுமே எலிகன்ஸ் ஜாஸ்தி ஆகும். அதுக்காக ப்ரொஃபைல் டோர் வந்து நம்ம இந்த டிவி கேபினெட்லயும் கொடுத்துருக்கோம். கலர் தீமை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே இந்த ப்ரௌனே போயிருந்துருக்கலாம்ல, ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா வேற ஒரு ப்ரௌன் நம்ம சூஸ் பண்றதுக்கான ரீசன்? சார் ஆக்சுவலி ரொம்பவுமே அது ஒரே மாதிரி போகும்போது மெர்ஜ் ஆகிடும். ஸோ லைக் ஒரே ப்ரௌன் அப்படியே போகக்கூடாது. அதில் ஒரு எந்த இடத்துக்கு நம்ம ப்ளஸ் மைனஸ் கூட்டணும் குறைக்கணுன்றது தான் நம்ம ஆக்சுவல் அந்த டிசைன்ல ஓகே ஒரே தீம்ல இருந்துச்சுன்னா இது வந்து அந்த ரெண்டாவதும் இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு இன்டீரியரா மாறிடும். ஓகே. அண்ட் இந்த ப்ரௌன் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ஹவுஸ் டிராவல் ஆகி வரும். எங்கெங்கெல்லாம் காமன் ஏரியா வருதோ. ஸோ இந்த ப்ரௌன் இது மார்பிள் ப்ரௌன், ரெகுலர் ப்ரௌன் இல்லாமல் இந்த மார்பிள் ப்ரௌனு. இந்த மார்பிள் ப்ரௌன் பார்த்தீங்கன்னா த்ரூ த ஹவுஸ் வந்து டிராவல் ஆகும். எல்லா ரூம்லையும் இருக்கும். எல்லா ரூம்லையும் இது வந்து டிராவல் ஆகும். ஸோ ஒரு என்ட்ரன்ஸ் பேனலிங் ஆகட்டும், ஆர்ச் பேனலிங் ஆகட்டும், மற்ற கிச்சன்லேயே ஆகட்டும், இந்த ப்ரௌன் வந்து காமனாக ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து எல்லா இடத்துலையுமே டிராவல் ஆகும். நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேங்க. சூப்பர். டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸாகவும் நீட்டாகவும் வந்துருச்சுனாலும் பூஜை ரூம் அல்டிமேட்டா வந்து ஃபுல்லுமே வந்து என்கர்விங் பண்ணிருக்கீங்க. பிளஸ் வந்து இது டீக் தான் நினைக்கிறேன். இதுவும் டீக் தான் சார். பியூர் டீக்ல பண்ணிருக்கோம். இது பாலிஷ் மட்டும் இன்னும் அடிக்கலன்னு நினைக்கிறேன். பாலிஷ் வந்து இன்னும் பெண்டிங் இருக்கு இதுல. சூப்பர். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, பூஜை ரூம் பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம வந்து இது பண்ணாலும் பூஜை ரூம் இன்னும் நம்ம அந்த ஒரு உட்டன் டோன் அந்த டீ குட்ல பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஃபீலே வரும். ஒரு திறந்து இருக்கிறப்போ ஒரு ஃபீலு, பட் க்ளோஸ் பண்ணி அந்த லைட்டும் போட்டப்போ அந்த ஃபீல் வந்து எனக்கே வெளியிருந்து பார்க்குறப்போ அந்த ஃபீல் வந்து டிவோஷனலாக அந்த உள்ள வான்னு கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல். ரொம்பவுமே இப்போ மற்றதெல்லாம் ட்ரெண்டியாக பண்ணியிருந்தாலும் இந்த பூஜா பொறுத்த வரைக்கும் we have to give that ட்ரெடிஷ்னல் டச். ஸோ இது டீ குட்ல இந்த சென்டரில் வந்து ஒரு கிளாஸ் கொடுத்து அதில் வந்து கொஞ்சம் விஷயம் தெரியணும், கொஞ்சம் விஷயம் தெரியக்கூடாது. ஸோ ஒரு செமி ஒரு ஓப்பன் மாதிரியான விஷயமா இது கொடுத்துருக்கோம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக டீ குட் ஸ்டைல் வித் உள்ள வந்து அக்ரிலிக் ஃபினிஷோட பண்ணியிருக்கோங்க. இது அண்ட் ஈவன் இந்த கார்விங் எல்லாமே அவங்க செலக்ட் பண்ணது. எனக்கு வந்து என்ன மாதிரி வேணும், எந்த இடத்துல எந்த கார்விங் வேணும்னு எல்லாமே அவங்க பர்டிகுலரா இருந்தாங்க. அந்த விஷயத்தை நம்ம சிஎன்சில வச்சு நம்ம ரெடி பண்ணி. நீங்க கார்விங் மட்டும் இல்ல, மயிலோட கைப்பிடியா இருக்கு, எல்லா விஷயங்களுமே இந்த ட்ரெடிஷனல் டச்சுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க சார். நான் இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
நான் இன்னொரு கேள்வியோட தொடங்குறேன். இங்க வந்து ஓப்பன் கொடுக்காததுக்கான ரீசன் என்ன? ஆக்சுவலி ஓப்பன் வந்து இப்போ சில பேர் விரும்புறதில்ல சார். அது முதல்ல எல்லாம் வந்து நார்மலாக ஒரு கார்விங் கொடுப்போம். இப்போ வந்து எனக்கு வந்து அந்த ரூம் க்ளோஸ்டாக இருக்கணும், நான் இதை அடைச்சேன்னா அந்த ரூம் செப்பரேட் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்கும். சின்ன சின்ன ஓப்பன் வேணான்ற விஷயம் இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து எனக்கு ஓப்பன் வேணும், உள்ள இருக்க அந்த இதெல்லாம் வெளியே வரணும், இது சாம்பிராணி புகையெல்லாம் வெளியே வரணும்னு கேட்குற சில பேர் இருக்காங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து இது வரக்கூடாது, நான் இது க்ளோஸ்டாக வச்சிருக்கணுன்ற சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ தட் யார் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விஷயமா இது வந்து சாஸ்திரம் சார்ந்தது இல்ல, மனசு சார்ந்தது. எக்ஸாக்ட்லி கரெக்ட் சார். ஒரு கஸ்டமரோட மைண்ட் செட் பொறுத்த விஷயம். ஏன்னா அவங்க வந்து அந்த பூஜை பண்ணன அந்த புகை இதெல்லாமே உள்ளேயே அடைஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வைப் இருக்கும்னு நினைப்பாங்க. இன்னொன்னு, நான் அந்த பூஜை ரூமை செப்பரேட் பண்ணிடணும், மற்ற ரூம் கூட வந்து நான் இதை அடைச்சி வச்சேன்னா என்னோட எந்த விஷயமும் அங்கே உள்ள இருக்கக்கூடாது, அக்சசிபிலிட்டி இருக்கக்கூடாதுன்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் உள்ள இருந்து எனக்கு தெரியணும்னு நினைப்பாங்க. அண்ட் இது அந்த விஷயம் தெரியணுன்றதுக்காக தான் ஃபுல்லாக அடைக்காம அந்த கண்ணாடியில் வந்து அந்த சின்ன சின்ன மினிமலிஸ்டிக் ஓப்பன் கொடுத்தது காரணம் அதுதான் சார். இது சூப்பர். உள்ளேயுமே வந்து நீங்க ஃப்ளூட்டட் போயிருக்கீங்க. அது என்ன ஃப்ளூட்டட்? பிவிசி ஃப்ளூட்டட் தானா? அதுவும் பிவிசி ஃப்ளூட்டட் தான் சார். இதுல பர்டிகுலரா இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, இது மேடம் வந்து எனக்கு ஸ்டெப் வேணும்னு முன்னாடியே கேட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டாச்சு வைப்போம் நான், பர்டிகுலரா முருகரோடது இவங்களோடதெல்லாம் வந்து எனக்கு வந்து விநாயகரோடதெல்லாம் எனக்கு ஸ்டாச்சுவாகவும் இருக்கு, ஸ்டாச்சுவாகவும் வெப்பன் கேட்டிருந்ததுனால ஸோ கீழே இருந்து ஸ்டெப்ஸாக கொடுத்து அந்த ஸ்டெப்ஸ்லேயும் வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்க மாதிரியான விஷயமா இது கொடுத்துருந்தோங்க. தென் பேக்கில் அக்ரலிக் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த அக்ரலிக் எதுக்காக அப்படின்னா, டைல்ஸில் நிறைய தடவை நம்ம ஓட்ட போட முடியாமல் போகும். ஸோ அதனால் இது அக்ரலிக் கொடுத்து பட் டைல் மாதிரியே தெரியணுன்றதுக்காக அக்ரலிக் பேனலிங் இதில் கொடுத்துருக்கோம். ஓகே. அதுக்கு பின்னாடியும் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் சார். ஓகே ஓகே. பேனல் பின்னாடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்குது. நம்ம எங்கே ஃபோட்டோஸ் மாத்திரமோ அந்த இடத்துக்கு நம்ம கரெக்டாக வந்து ஸ்க்ரூவும் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. அண்ட் லெஃப்ட் ரைட்டில் லெட்ஜ் ஷெல்ஃபும் கொடுத்துருக்கோம். ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம அதில் வச்சுக்கணும்னா நம்ம அந்த லெட்ஜ் ஷெல்ஃப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே விஷயம் மேலே சீலிங்லேயும் இருக்கணுன்றதுக்காக சீலிங்லேயும் நம்ம வந்து அந்த ஃப்ளூட்டட் பேனலிங் வந்து சீலிங்லேயும் கொடுத்துருக்கோம். ஓகே. ஃபால் சீலிங் மேலேயும் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் ஒரு பெட்டர் விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பூஜாவில் ஓடிஎஸ் மேல இருந்து அப்படியே ஓடிஎஸ் டாப் 3rd ஃப்ளோர்ல இருந்து கீழே வரைக்கும் நேச்சுரல் சன்லைட் வந்து கீழே வரும். சூப்பர்ல. இது பாக்குறப்பே அந்த ஒரு சந்தோஷம், சூரிய ஒளி வரும்போது இது மாதிரி நான் பூஜை ரூம் பார்த்ததில்ல. பூஜை ரூம் வந்து எப்பவுமே சன் வந்து ஏதாவது ஒரு லீக்கேஜ் இருக்கும். பட் நீங்க மேல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கீழே வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. இதுல 3 ஃப்ளோர் சார். 3 ஃப்ளோர்லயுமே அந்த ஒரு பர்டிகுலர் ஓப்பன் வந்து மேல வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும். மேல டஃப் அண்ட் கிளாஸ் போட்டிருக்கோம். அந்த ஓடிஎஸ் டைரக்டா வந்து இந்த பூஜை ரூமோட கீழே விழணும். இதுதான் இந்த பூஜை ரூமோட ஸ்பெஷாலிட்டி. சூரிய ஒளி வந்து பூஜை ரூமுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இது வந்து கிளையண்டோட ரெக்யர்மெண்ட். அது வந்து பர்டிகுலரா மேடமோட ரெக்யர்மெண்ட். சோ அதனால நம்ம இதை வந்து அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கோம். பட் அது டஃப் இருக்கும்ல. டஃப் அண்ட் கிளாஸுக்காக கேட்கல, ஒர்க்கே ஒரு டஃப் இருக்கும். ஆக்சுவலி டிசைனிங் நம்ம அதுல தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இது எப்படி நம்ம பண்ணனா அந்த சூரிய ஒளியை வந்து நம்ம கரெக்டாக கீழே கொடுக்க முடியும். அந்த இதை வந்து மேலே வந்து கால்படாமல் இருக்கணும். அந்த இது வந்து கால்படாமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயம் நம்ம பண்ணணும், அண்ட் அந்த ரூம் இது மேலே வராமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேயே டிசைன் பண்ணனால இந்த விஷயம் எல்லாமே நம்ம கால்படாமல் இருக்கணும்னா சூரிய ஒளி வர இடத்துல இருக்கிற டஃப் அண்ட் கிளாஸ்லையும் கால்படாமல் இருக்கிறதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம மேலே போகிறப்ப அடுத்தடுத்து இதில் காட்டுறேன். அண்ட் இதில் இன்னொரு பர்டிகுலரான ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து நம்ம சைட்லையும் ஃப்ளூட்டட் பேனல் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் ஓப்பன் பண்ணால் இன்னொரு ரூம் செக்மெண்ட்ஸும் நம்ம இதில் தனியாக வந்து இதில் நம்ம பார்த்தா ஒரு பேனல் மாதிரி தெரியும். பட் அதை வந்து இன்னொரு ரூமாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணி இதில் கொடுத்துருக்கோம். சூப்பர். நம்ம அப்படியே வந்து இந்த வீட்டோட ஹார்ட் ஆஃப் த ரூம்னு சொல்லலாம். சார், கிச்சனை பொறுத்த வரைக்கும் மேடம் எந்த அளவுக்கு, ஏன்னா சாரை பொறுத்த வரைக்கும் நான் இது இன்வால்மெண்ட் கேட்க வேண்டியதில்லை, வாங்க மேடம் தான் வந்து இதில் வந்து கன்ஃபார்மாக முடிவு எடுத்திருப்பாங்க. எக்ஸாக்ட்லி சார். இது இவ்வளோ பிரம்மாண்டமான கிச்சனில் எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணீங்க, என்ன மாதிரி பண்ணீங்க? ஆக்சுவலி நம்ம சொன்ன மாதிரி 3 கிச்சன் சார் இந்த வீட்டில். நம்ம ஆல்ரெடி ஒரு கிச்சன் நம்ம பார்த்துட்டோம். அது வந்து நான்வெஜ் கிச்சன் தனியாக பார்த்துட்டோம். இது வந்து வெட் அண்ட் ட்ரை கிச்சன் ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ட்ரை கிச்சன், உள்ளே வர்றது வெட் கிச்சன். ஸோ இது ரெண்டையும் வந்து எகெயின் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இது வந்து டைனிங் வந்துடும். இந்த பர்டிகுலர் கிச்சன் பொறுத்த வரைக்கும் டைனிங், ட்ரை கிச்சன், தென் வெட் கிச்சன், இது 3 வகையாக அப்படியே வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர், இது பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருங்க. இது ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருமே நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபுல் பாடி டைல் கொடுத்து, நானோ ஒயிட் டைல் கொடுத்து நம்ம இது ஃபுல் பாடி டைலில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோங்க. இது நான் பிளைவுட் நினைச்சேன். டைல் பிளைவுட், இது டைல் சார், ஃபுல் பாடி டைல் சார் இது. ஓகே. ஸோ இதோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம வச்சு எடுத்து இங்கே சர்வ் பண்ணால் அந்த பக்கம் டைனிங் டேபிள் போடலாம் சில நேரம். சில நேரத்தில் டைனிங் டேபிள் போடாமல் இந்த இடத்துல பார் ஸ்டூல் போட்டு அப்படியே அங்க குக் பண்ற விஷயத்தை நம்ம இங்கேயே இருந்து அப்படியே சாப்பிடலாம். ஸோ இதுதான் வந்து இதோட பர்டிகுலர் ஒரு இதுங்க.
அண்ட் பார்சூல் போட்டும் பண்ணலாம், சர்விங் கவுண்டர் மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து மல்டி பர்பஸ் தான். அண்ட் இந்த இடத்தையும் வந்து நம்ம இங்கே காலெல்லாம் படுன்றதுனால இதையும் வந்து நம்ம பெயிண்டாக விடாமல் இதையும் நம்ம டைலில் க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து இதையும் வந்து டைலில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடம் வந்து ரெகுலராக பார்க்குறப்ப நல்லா இருக்கும். ஒரு 1 or 2 years போகும்போது இந்த இடம் ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். இல்லைனாலும் குழந்தைங்க வந்து இந்த இடத்துல வச்சு விளையாண்டு இந்த இடத்த அழுக்காக இருக்கும். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அக்லியாக இருக்கும். பட் இது வந்து நீங்கள் முன்னாடியே ஆமாம் சார், இது பர்டிகுலராக அது பர்பஸ் ஓரியன்டாக இது வந்து இங்கே பார்சூல் போட்டு நான் உட்காரணும்னு சொன்னதுனால இந்த இடத்துல டைல் இருந்தால் பெட்டர்ன்றதை சஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த விஷயமாவும் பண்ணியிருக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைனிங் கவுண்டர் வந்து வரப்போம். நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க டைனிங்க்கு வந்து. இது எப்படி பார்த்தாலும் 6 பேர் உட்கார டைனிங் ஈஸியாக போடலாம். அண்ட் டோட்டலாக வந்து 21/11 சார். இது 21 அடி பை 11 feet கிச்சன் கம், அதாவது இந்த ட்ரை கிச்சன் கம் டைனிங் வந்து 21/11. அது இல்லாமல் வெட்டுக்கு தனியாக ஸ்பேஸ் இருக்கு சார். இது ஸோ இந்த 21/11 எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுன்றதை பார்த்து பண்ணியிருக்கோம். அண்ட் ஈவன் இது நம்ம தனியாக இங்கே நம்ம இது வச்சாலுமே நம்ம ஒரு கப்பன் சாசர் வைக்கிறதுக்கு, பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு, ஒரு பிஸ்கட்ஸ் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி இதுதான் வந்து காமனாக யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கிராக்கரி கேபினெட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கிராக்கரி கேபினெட்டில் நீங்கள் சென்ட்ரல் ஏதாவது நான் வந்து ஓப்பனாக வைக்கணும், ஒரு மைக்ரோவேவோ மற்ற விஷயமான ஓப்பனாக வைக்கணும்னா அதுக்கான ப்ரொவிஷனும் வச்சுட்டோம். தென் அதை தாண்டி எனக்கு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். அந்த ஐட்டமும் நான் ஒரு தடவையும் நான் எந்த டோரில் இருக்குன்னு திறந்து பார்க்கக்கூடாது. அதை நான் கண்ணில் பார்க்கணுன்னே தெரியணுன்றதுக்காக நம்ம ப்ரொஃபைல் கிளாஸ் டோர், பிளாக் கிளாஸ் டோர், ப்ரொஃபைல் கிளாஸ் டோர் போட்டு அதில் உள்ள ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் கோ லைட்ஸும் சேர்த்து கொடுத்துருக்கோம். உள்ள இருக்கிறது தெரியணும். இது வெறும் ப்ரொஃபைல் மட்டும் போட்டால் பிளாக்காக இருக்கும், தெரியாது. நீங்கள் ஒரு லைட்டும் கொடுத்துருக்கீங்க, வேணுங்கிறப்ப ஆன் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸாக்ட்லி. இது ரெண்டாவது லுக் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணுன்றதுக்காக ப்ரொஃபைல் கிளாஸ் டோர் வித் உள்ள லைட்ஸோட கொடுத்துருக்கோங்க. அண்ட் இது ஃபுல்லாமே அக்ரிலிக்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கோம். நீங்க மொத்தமா வீட்டில் இருக்கிற அந்த ஒரு சில கலர் டோனுக்கும் கிச்சனுக்கும் டோட்டலாவே இந்த இத கலர் மாதிரி. இது என்ன கலர் டோன் சார்? இது ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான். பட் இது வந்து கிச்சனும் வந்து ப்ரௌன் டச் இருக்கணும். இதில் ஆல்ரெடி இது வந்து ப்ரௌன் தீம்ல போனதுனால இந்த இடத்துல ப்ரௌன் டச் இருக்கணுன்றதுக்காக இது வந்து ஒரு பிஸ்கட், மைல்டு பிஸ்கட் கலர், லைட்டா பிங்க் ஏறி இருக்கும்ல, ப்ரௌன் டோன் வித் பிஸ்கட் கலர் இருக்க மாதிரியான விஷயமா கொடுத்துருக்கோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த டிவி யூனிட்ல வர்ற இந்த ஆர்ச் பேனலிங்கோட கலர் வந்து த்ரூ அவுட் த ஹவுஸ் இந்த இது வந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, கம்ப்ளீட்டா கவர் பண்ணி. டெக்ஸ்சர் வந்து இது வந்து ஃப்ளூட்டட் பேனல் தான். இது ஃப்ளூட்டட் இல்ல சார், இது வந்து லேமினேஷன். சாரி, லேமினேஷன். இது வந்து லேமினேட்ஸ் தான். லேமினேட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபுல்லுமே லேமினேட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஆமா சார். இதோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அழகுபடுத்துறது செகண்டரி. ஓகே. இது நம்ம உள்ள நடக்கும்போது ஒரு தடவையும் இங்க கை வச்சு நடப்போம். ஓகே. சோ கை வச்சு நடக்கும்போது இந்த எட்ஜஸ், கார்னர்ஸ் எல்லாமே வந்து அழுக்காயிடும் பெயிண்ட் இருந்ததுன்னா. ஓகே. இதுவா இருந்தா நம்ம வெட் கிளாத்தை வச்சு வைப் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக பர்பஸ் ஓரியன்டா இதை வந்து நம்ம லேமினேட்ல வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பிளஸ் அழகும் கூட ஒரு ஹேங்கிங் லைட்ஸ், ஃபால் சீலிங்கு, மற்ற விஷயம் எல்லாம் சேரும்போது இந்த இடத்துக்கு வந்து இன்னும் அழகு கூட்டுது. ஹேங்கிங் லைட்ஸ் வந்து உள்ள இருக்கிற லைட் எல்லாமே வந்து சோளத்து டைப்ல இருக்கு. சோளம் மாதிரி நீங்க லைட் பண்ணிருக்கீங்க. அந்த இது சூப்பரா இருக்கு. அது லைட்டும் நல்லா இருக்கு. பட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிச்சன்ல டைனிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இவ்வளோ பெரிய விண்டோ. சார் ஆக்சுவலி எந்த கிச்சன், டைனிங் இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏர் சர்க்குலேஷனும் நம்ம வெளிச்சமும் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த டோர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் டஃப் அண்ட் கிளாஸுங்க. இது வந்து ஸ்லைடிங்கும் ஓப்பன் விஷயமே இல்லை. இது வந்து கம்ப்ளீட் டஃப் அண்ட் கிளாஸ், டோட்டல் ஒரே கிளாஸ், ஜாயின் கிளாஸ் இல்லாமல் ஜம்போ கிளாஸ் போட்டு ஒரே கிளாஸ்ல வந்து டஃப் அண்டா நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் சின்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றதுனால நம்ம எனிவே இது கிரில் இருந்தால் பெட்டர் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணி இது கிரில்லும் இருக்கட்டும் சொல்லி நம்ம கிரில்லும் நம்ம இது கொடுத்துருக்கோம். இங்கே வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு. ஆமாம் சார். இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சா இது வேணுன்றதுக்காக சின்ன இதில் வந்து நம்ம வந்து ஓப்பன் டைப் விண்டோஸ் இதில் கொடுத்துருக்கோங்க. சூப்பர். ஓகே. நம்ம சார் வெட் கிச்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரை கிச்சனை பற்றி சொல்லிடுங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்? ட்ரை கிச்சன்றது தண்ணியே வரக்கூடாத இடம்ன்ற மாதிரி கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம், பட் மேஜரா கழுகுற விஷயங்கள் எல்லாமே வந்து அதுல போயிடும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சின்னதா ஒரு காய்கறி ஏதாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கழுவணும், இல்லை டைனிங்ல உட்காந்து ஹேண்ட் வாஷ் ஏதாவது பண்ணணும்னா அந்த விஷயம் இங்கே வர மாதிரி தான் நம்ம இது கொடுத்துருக்கோம். நான் இதுதான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். டைனிங்கில் வாஷ் பேஷனுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, அதையும் கொண்டு வந்து நம்ம ட்ரை கிச்சன்லேயே கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்ன சார்? ஆக்சுவலி அது வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். டைனிங் டேபிள் கூட நம்ம இந்த ஹேண்ட் வாஷும் அங்கே கொடுக்கும்போது இடம் ரொம்ப கன்ஜஸ்டட் ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஹேண்ட் வாஷ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே நான் பெரும்பாலும் வாஷ் பண்ணுறதுக்கு எதுவும் தேவை இருக்காது. ஸோ அதனால ஹேண்ட் வாஷுக்கு மேலே வந்து ஒரு அன்ஷேப்டு மிரர். ஸோ காமனாக ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் இல்லாமல் ஒரு அன்ஷேப்டு மிரர், பேனலிங் வச்சு ஒரு மிரர் மட்டும் இதில் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு கீழே வர்ற கேபினெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டேண்டம் கேபினெட். இதை பொறுத்த வரைக்கும் டேண்டம் எல்லாமே டேண்டம் ட்ராயர் சார். உள்ள நம்ம என்னென்ன இது அக்சசரிஸோடும் இருக்கு அந்த கிச்சனில். சில இது அக்சசரிஸ் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பாத்திரம் வைக்கிறதுக்கெல்லாம்
எல்லாம் என்னென்ன கொடுப்போமோ அந்த விஷயம் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுல பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம இது வரணுமோ அது உள்ள வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க. அண்ட் இதுல இன்னொரு மெயின் விஷயம் நம்ம பார்க்கணும். இது நம்ம எவ்வளோ வெயிட் ஹோல்ட் ஆகிருந்தாலுமே நீங்கள் ஒரு விரல தள்ளினா ஸ்மூத்தாக க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்மூத்னஸ் வந்து இந்த டேண்டம் கேபினெட்ஸ் மட்டும்தான் கொடுக்கும், வேற எதுவுமே கொடுக்காது. நம்ம ஸ்மூத்தான டேண்டம் தான் போடுறோங்க. ஓகே, டேண்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்மூத்தாக போகிறது இல்லாமல் கீழே இருக்கிற அந்த ஸ்டிஃப்னஸுமே ஒரு விஷயமும் 50 kg வெயிட் கேரிங் கெப்பாசிட்டிங்க. ஒரு ட்ராலையும் நீங்கள் 50 கிலோ வரைக்கும் நீங்கள் இதில் வந்து வெயிட்ஸ் வந்து கேரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்படியே வந்து காய்கறிக்கான இதுவும் கொடுத்து இது அகைன் இதுதான் நம்ம அந்த ட்ரை கிச்சனுக்கான மெயின் பார்ட்டாக சொல்கிறோம். இதில் இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். மேடம் வந்து எனக்கு ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, பெரிய ஃப்ரிட்ஜ் வைப்பான்னு சொன்னதுனால 900 mm வந்து இதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஷட்டர் கேபினெட். ஓகே, இங்கே வந்து ஷட்டர் கேபினெட்டுங்க. ஓகே, ஷட்டர் கேபினெட் பொறுத்த வரைக்கும் மெயினாக இந்த மிக்ஸி புல் அவுட்டோட சேர்த்து கொடுத்துருக்கோம். இங்கேயும் வச்சு அரைச்சிக்கலாம். அப்படியே வச்சு நம்ம ஜாரை எடுத்து மேலே வச்சு அப்படியே அரைச்சிக்கலாம். இதுக்கான ஒயரிங் பாயிண்ட்ஸ் மற்ற விஷயமெல்லாம் இதுலேயே கொடுத்துறதுனால தாராளமாக நீங்கள் மிக்ஸி இப்படியே வச்சு அரைச்சிட்டு நீங்கள் அப்படியே உள்ள மிக்ஸியை தள்ளி வச்சுக்கலாம். எடுத்து வச்சு நீங்கள் எதுவும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சூப்பர். அண்ட் இந்த மிக்ஸிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதோட ஜாரு, இந்த கிரைண்டரோட விஷயங்கள் இது எல்லாமே கம்ப்ளீட்டா அகாமடேட் ஆயிடும். இந்த குட்டி கிரைண்டரோட ஐட்டத்தை தனியா அங்கேயே வைக்கணும், இங்கே கொண்டு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஆமாங்க, இதுல வந்து மிக்ஸியோடது, கிரைண்டரோடது, ஏர் ஃப்ரையரோடது இது எல்லாமே டோட்டலா இந்த ஒரு சின்ன குட்டி ஷட்டருக்குள்ள எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அடைக்கிடலாங்க. இது சூப்பர். அண்ட் இது நம்ம ஸ்பேஸும் உடைக்காது. நம்ம அப்படியே ஷட்டர் கேபினெட்டாக இதை வந்து நம்ம எடுத்தாச்சு. அண்ட் அடுத்தது இது ஒரு சின்ன கிளாஸ் டோரு. இந்த கிளாஸ் டோரில் நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் வைக்கணுமோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கிறது தான். மெயினாக ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ரைஸ் வைக்கிறதுக்கு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ட்ரம் வந்து உள்ள இன்பில்ட்டாக கொடுத்துருக்கோங்க. இது இவ்வளோ எடுத்துக்கலாம், வெளியே தனியாகவே எடுத்துக்கலாம். ஸோ இது உள்ள அரிசி இருக்குது, நம்ம அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியை தனியாக எடுத்துக்கலாம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த நீங்கள் வந்து உள்ளே வந்து கூட்டுறதுக்கு மற்ற விஷயத்துக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரம்மை நம்ம தனியாக வெளியே எடுத்துக்கலாம். ட்ரம்மை வெளியே எடுத்து நம்ம வந்து போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வந்து போய் காய வச்சு நம்ம போட்டுக்கலாம். அதுக்காக வந்து கீழே வீல் கொடுத்துருக்கோம். நம்ம இதை அப்படியே உள்ளே வந்து அழகாக உள்ளே தள்ளி நம்ம இந்த கேப்பில் வந்து இன்செர்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. சூப்பர் சார், இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே எங்கே வேணும் எடுத்துகிட்டு போய் இதை நம்ம அப்படியே நம்ம இங்கே தூக்கிட்டு போகணுன்றதுல 4 அரிசி நம்ம போடணும்னு நினச்சோம்னா, 4 டம்ளர் அரிசி போடணும்னு நினச்சா இது எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சு நம்ம போட்டு கூட திருப்பி வந்து நம்ம உள்ள தள்ளி வச்சுக்கலாம். நம்மளோட சாய்ஸ். இது வந்து காய்கறிக்கான ப்ரொவிஷன் ரொம்ப சூப்பராக 3 ரேக் கொடுத்துருக்கீங்க. அதாவது 1-2 ரேக் கொடுப்பாங்க. இது விக்கர் பேஸ்கெட் சார், வெஜிடபிள் விக்கர் பேஸ்கெட்னு சொல்லுவோம். அண்ட் இதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா 4, 6, 8 3, அதாவது வெங்காயம், இது உருளைக்கிழங்கு ப்ளஸ் பூண்டு, இது 3க்கும் தனித்தனி, அது போக என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இதுல பர்டிகுலரா என்னன்னு கேட்டீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸோட இருக்கும். நீங்க இதுவுமே சாஃப்ட் க்ளோஸ் ஓபன் பண்ணிட்டோம், நீங்க விட்டீங்கன்னா மெதுவா சாஃப்டா போய் க்ளோஸ் ஆகும். ஓகே, பார்த்தோம். நான் அதே பார்த்தேன் ஃபர்ஸ்ட். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, பட் இது பார்க்குறப்ப இதுவும் அலுமினியம் வித் பிவிசியோட வரும் இது. இது எல்லாமே நீங்க எந்த இது ஓபன் பண்ணீங்கனாலுமே அது வந்து சாஃப்டா போய் க்ளோஸ் ஆகும். சூப்பர். இன்னொரு இது என்னன்னா, நீங்க கீழே எல்லாம் ஒரு நீங்க சொன்ன மாதிரி லைட் பிஸ்கெட் கலர் கொடுத்தாலும் மேல வந்து ஒரு லைட் பெய்ஜ் கலர் டோன்ல போயிருக்கும் சார். எல்லாம் ஒரே கலர்ல போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருட்டாயிருன்றனால அந்த டால் கேபினெட், வால் கேபினெட், லாஃப்ட் எல்லாமே வந்து இது ரிலேட்டடா இருக்க பெய்ஜ் டோன் வந்து போயிருக்கோங்க. அண்ட் இந்த ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா இன்னும் ஓடிஜி வரல, அவங்க இன்னும் வாங்கல, அப்ளையன்சஸ் வாங்கல. இதுல வந்து ஓடிஜி வந்து உள்ள ஃபிட் பண்ண போட்டுக்கலாம். ஓடிஜி ஆல்மோஸ்ட் ஓவன் மாதிரி தான், ஓவன் மாதிரியே தான் இந்த விஷயத்தை உள்ள வந்து ஃபிட் ஆக போகுது. அதுல இங்க வந்து சின்ன ஒரு ப்ரொஃபைலோட சேர்த்து டோர் கொடுத்துருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. இங்க நம்ம ஒர்க் பண்ற இங்க வைக்கிற விஷயங்கள் அத்தனையும் நம்ம வந்து இங்க வந்துடும். குட்டி குட்டி பிஸ்கட்டு, குட்டி குட்டி விஷயங்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டம், இது ஃபுல்லாமே வந்து நம்ம அதில் வச்சுக்கிற மாதிரி தனியாக வந்து ஒரு பிளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அவ்வளோதான். வேணுங்கிறப்ப டீ சாப்பிட்ற டைமில் எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு வச்சு செட் பண்ணிட்டு போய்க்கலாம். பட் இது எல்லாமே இது பர்டிகுலராக வந்து அந்த ஸ்நாக்ஸ் கவுண்டர்னே நம்ம இது வந்து கொடுத்துருக்கோம். ஸ்நாக்ஸ் கவுண்டரு டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்குன்னு ஒரு கவுண்டர் தேவை. உங்கள் வீட்டில் டிசைன் பண்ணும்போது ஸ்நாக்ஸ் கவுண்டர் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. அண்ட் கிச்சனோட மெயின் இடம் இதுதான். அண்ட் இது உள்ள வர எகைன் இது உள்ள வரப்ப இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் பேனலிங், ஆர்ச் பேனலிங் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, எகைன் உள்ள வரும்போது டச் பண்ணி கை அழுக்காகுன்ற ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது, அந்த கலர் டோன் வந்து எல்லா இடத்துலையும் மேட்ச் இருக்கிறதுனால இந்த இடத்துல எகைன் ஒரு ஆர்ச் பேனலிங் வந்து இதுலயும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கைப்பட்டு அழுக்கு ஆகாது, அழுக்கானாலும் தொடச்சிக்கலாம். ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்தாலே அழகா பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்ளம், தண்ணி போட்டு துடைக்கலாங்க, ஒரு கன்சர்னுமே கிடையாது. டிசைன் பண்ணும்போது இந்த விஷயத்தையும் மறக்காம பண்ணுங்க. வீட்டுல எந்த வீட்டுக்கு போனாலும் அடுப்படியில இந்த இடம் வந்து அழுக்காதான் இருக்கும். இங்க ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க, சம்வேர் இந்த இடம் அழுக்கா இருக்கும்.
பட் அழுக்காகாமல் இருக்கணும்னா இந்த இடத்து வந்து இந்த சின்ன பேனலிங் ஒர்க் பண்ணிக்கிறது நல்லது சார். சூப்பர் சார். வாங்க, நிறைய டிப்ஸ் போயிட்டே இருக்கு. டிப்ஸ்ல முக்கியமானது இந்த வெட் கிச்சன் தான். எக்ஸாக்ட்லி. இது வந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நிறைய நான் புழங்குற இடம்ன்றதுனால பெருசா வேண்டாம். பர்டிகுலராக மெய்டு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து இது காம்பேக்டாக கொடுங்கன்றதான் அவங்களோட ரெக்யர்மெண்ட். காம்பேக்டான ஒரு கிச்சன் தான் இல்லைங்களா சார்? பர்டிகுலராக கஸ்டமர் கேட்ட மாதிரி இந்த இடம் எனக்கு காம்பேக்டாக வேணும், பட் இருக்கிற இடத்த எதுவும் எனக்கு கை கால் இடிக்கக்கூடாது, பட் யூட்டிலைஸ்டாகவும் இருக்கணுன்ற விஷயம் சொன்னதுனால இது ரொம்ப காம்பேக்டாக பண்ணியிருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அடுப்பு ஹாபோட ஏரியாவாக இருந்தாலும் ஹாபை கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுட்டு இதை சுற்றியும் கரெக்டாக ஸ்பேஸ் கொடுத்து ஹாபை பதிக்கிற மாதிரியான விஷயமா இது கொடுத்துருக்கோங்க. அண்ட் இந்த கீழே இருக்க ஸ்பேஸையும் வந்து எனக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுனால அதையும் வந்து ஒரு கட்லரி ட்ராயர்ஸ், நம்ம கரண்டி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சின்னதாக கட்லரி ட்ராயர்ஸ் கொடுத்துட்டோம். அதில் வந்து கட்டர்ஸ், இது என்னென்னலாம் நம்ம கொடுக்கணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அதில் வந்து கொடுத்தாச்சு. அண்ட் இதை தாண்டியும் நம்ம எல்லாருமே ரைட் ஹேண்டுக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்டிருப்போம். ஸோ அதனால இந்த ரைட் ஹேண்டில் ஒரு வால் பாக்ஸ், அதுலேயும் கிளாஸ் டோரோட கொடுத்துட்டா அடிக்கடி நம்ம எடுக்கிற அந்த உப்பு சக்கரை மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரைட் ஹேண்டட் இதில் வந்து நீங்கள் இதை வச்சுக்கலாம். சின்ன ஸ்பேஸ் இருக்கு, அந்த சின்ன ஸ்பேஸையும் விடாமல் வந்து முயற்சி பண்ணி நம்ம இதை பண்ணியிருக்கோங்க. ஆனால் அப்படியே உப்பு தாண்டி கடுகு ஜீரோ இதெல்லாம் இந்த சைடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னன்னா இங்கே ஸ்பேஸ் இல்லை, பட் நம்ம பக்கத்தில் வேணும்னு கேட்கறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம மற்ற எக்ஸ்ட்ரா என்னென்ன ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோமோ எல்லா விஷயங்களையும் நம்ம இங்கே கொடுத்துட்டோம், அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மல்டி யூட்டிலிட்டி சிங்க் ரெகுலர் சிங்க் மாதிரி இல்லாமல் இந்த சிங்க் பார்த்தீங்கன்னா மல்டி யூட்டிலிட்டி மீன்ஸ் எனக்கு வந்து இப்போ இது தனியாக நம்ம கழுவிக்கலாம், இது சோப் ஆயிலெலாம் இதுலேயே வந்துடும், இது வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து அங்கங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி மல்டி யூட்டிலிட்டி சிங்க்கு. ப்ளஸ் இது கூட அண்டர் சிங்க் ஆர்ஓ கேபினெட். நம்ம வந்து ஆர்ஓ யூஸ்வலாக வாலில் மேலே மாட்டுவோம், இந்த இடம் வந்து உங்களுக்கு அடைக்கும், அது ஒரு விசிபிளாக தெரியுன்றதுனால இதை வந்து சிங்க்குக்கு கீழே வந்து நம்ம ஆர்ஓ கேபினெட்டை கொடுத்துருக்கோம். இது ஆர்ஓ, இது ஆர்ஓ. இது நல்ல தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கலாம், நல்ல தண்ணி அப்படியே நம்ம டைரெக்டாக பிடிச்சி குடிக்கலாம். இது கம்ப்ரஸரோட வந்துடும், அதனால நீங்கள் இப்போ பைப் ஓப்பன் பண்ணாலே போதும், இதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தண்ணி வந்துடும். இது அண்டர் சிங்க்ல வந்து ஆர்ஓ கேபினெட் நிறைய நம்ம இதை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் அண்டர் சிங்க் வாட்டர் பியூரிஃபையர் சார். இங்கே மேலே வந்து அசிங்கமாக இருக்குங்கிறதுக்காக கீழே இது. ப்ளஸ் வந்து நம்ம தனியாக பாத்திரத்தை பிடிச்சிட்டு இருக்கணும், இதுனா நம்ம அப்படியே இதை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலான்றதுனால நம்ம இது வந்து அண்டர் சிங்க் ஆர்ஓ கேபினெட்டாக நம்ம இதில் போட்டிருக்கோம். வீட்டுக்கு பார்த்துக்குங்க. அடுத்த டிப்ஸ் அண்டர் சிங்க் வாட்டர் பியூரிஃபையர் கீழே கொடுத்துக்கலாம். இது வந்து பிளான் பண்ணும்போதே பண்ணிடணும் இல்லை? ஆமாம் சார், இதெல்லாம் நாங்கள் அதான் இதுதான் எங்களோட இனிஷியல் விஷயங்கள், டிராயிங் விஷயங்கள்ல இது எல்லாமே வந்துருங்க. ஸோ பேசிக்காக ஒரு நார்மல் ஒரு கார்பெண்டர் பேஸ்டு ஒர்க் பண்ணாமல் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்ட்டை கொடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம மெயினாக ஒரு ஒர்க் பண்ணலாம் சார். ஓகே, ஐடியாஸை தாண்டி புது ஐடியாஸ் புதுசாக நம்ம யூட்டிலிட்டிக்கு எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குங்கிறத தான் நீங்கள் திங்க் பண்ணி. எக்ஸாக்ட்லி சார். நாங்கள் வந்து டிசைன்ஸ் கலர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் யார் கிச்சனை யூஸ் பண்ண போகிறா, ஸோ அவங்க என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க இதை தான் மெயினாக நம்ம எடுத்து டிசைன் பண்ணுறோம். இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் அங்கே தான் தர்றோம் கஸ்டமருக்கு. இப்போ XY எத்தனையோ கம்பெனி இருக்கும்போது அதில் ஏன் உட்ஸ்பாவும் நிர்மலும் வந்து மேலே ப்ரையாரிட்டியில் நிற்கிறோன்னா இதுதான் விஷயம். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்குறோம். பட் கஸ்டமர் எங்கேயும் நாங்கள் வந்து புஷ் பண்ணுறதில்ல. வி கிவ் சஜஷன் பேஸ் பண்ணி கஸ்டமர் அக்செப்ட் பண்ணாங்கன்னா அந்த விஷயத்துக்காக நம்ம வந்து வில் ப்ரொவைட் டிசைன்ஸ் ஆஸ் பர் தட். அண்ட் அதை தாண்டியும் we have a qualified architects, we have a qualified designers, we have a qualified ME structural engineer based things. ஸோ இது எல்லாம் கிளப் பண்ணி என்ன பெட்டராக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் இல்லை நீங்கள் இந்த 17 வருஷம் 17 வருஷத்தை தாண்டி இந்த ஃபீல்டு இருக்கும்போது அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கான சொல்யூஷன் என்னமெல்லாம் இருக்குங்கிறத தான் இந்த வீட்டில் பார்த்துட்டே இருக்கோம். இங்கிருந்து நேராக மொட்டை மாடிக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். அங்கே பெட்ரூமு, அதுக்கு மேலே ஒரு பெட்ரூமு, அப்புறம் மொட்டை மாடியும் இருக்குது சார், ஹோம் தியேட்டர் ரூம் இருக்குது. அது போக மாடியிலையும் சில விஷயங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருக்கோம். முடியல, பட் ஒர்க் ஸ்டார்டட். அது போக மொட்டை மாடியிலையும் சில எக்ஸ்க்ளூசிவ் விஷயம் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூல் கெட் அன் ஐடியா. வாங்க நிர்மல் சார், எனக்கு ரூமுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த டோரு ரொம்ப எலகெண்ட்டாக பண்ணியிருக்கிறீங்க. இதுவுமே டீக் தானே? இந்த வீட்டில் இருக்க எல்லா பெட்ரூம் டோர்ஸு, மெயின் டோர்ஸு எல்லாமே டீக்வுட்டில் தான் பண்ணியிருக்கோம் சார். எந்த வுட்டுமே நம்ம மாற்றலை, கம்ப்ளீட்டாக டீக்வுட் பேஸ்டு தான் அதில் கொடுத்துருக்கோம் சார். ஃபுல்லி ஃப்ளூட்டட் இல்லாமல் இது செமி ஃப்ளூட்டட் மாதிரி ஒரு கார்விங் சார். இது ஃபுல்லாமே வந்து மரம் எடுத்து ஃப்ளூட்டட் கார்விங்கில் வந்து பண்ணியிருக்கோம். இது சூப்பர். எம்டிஆர் இருக்கு, நீ ஃபர்னிஷிங் பண்ணல எதுவுமே சார். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் பை டிஃபால்ட் இதோட தீமே பார்த்தீங்கன்னா இது 1611 சார். ஓகே, 1611ல் வெறும் கட்டில் மட்டும்தான் இருக்கணும்.
பின்னாடி வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட் இருக்கணும். இப்போ இந்த கிரே பேஸ்டே வந்து இங்கே காட் வருது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இதில் எதுவும் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு பே விண்டோ கேபினெட் மட்டும் தான் இங்கே இருக்கணும் சார். ஸோ இதில் வார்ட்ரோபோ மற்ற விஷயமோ இதில் தெரியக்கூடாது. வார்ட்ரோபுக்கு தனியாக வந்து ரூம் கொடுத்து இந்த ரூமை வந்து வாக்கின் வார்ட்ரோப்னு நம்ம மாற்றிருக்கோம் சார். ஓ, இது வந்து வார்ட்ரோபா? இது வார்ட்ரோப் ரெஸ்ட் ரூம் நினைச்சேன். இல்லை, இது ஃபுல்லாக என்டையராக 12 feet by 6 feetல ஒரு தனி ஒரு வாக்கின் வார்ட்ரோப் மாதிரி இதை கொடுத்துருக்கோம். க்ளோஸ் பண்ணால் தெரியாது. அண்ட் அங்கிருந்து பார்க்கும்போது இது ஆட்டோ க்ளோசிங்கோட வந்துடும். ஸோ இந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த கலர் தீமே எல்லா இடத்துலையும் ட்ராவல் ஆகும். இது ஆட்டோ க்ளோஸரோட வந்துடும். ஒரு டோரை நீங்கள் விட்டீங்கன்னா, ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா இது மெயினாக சாஃப்டாக அதுவும் ஆட்டோ க்ளோஸ் ஆகிக்கும். அண்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் கான்செப்ட்ல வந்துடும் சார். இது ஃபுல் லென்த்துமே வார்ட்ரோப், ஃபுல் லென்த் வார்ட்ரோப் வந்துடும். தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ் எங்கே வேணும், மற்ற விஷயம் எங்கே வேணும், அதை தாண்டி இது வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா சார். ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து உங்களுக்கு இதில் மிரர் கொடுத்து சூப்பராக இருக்கு சார். இங்கேயும் ரெண்டு பக்கம் லைட்ஸும் கொடுத்துருக்கோம் சார். ரெண்டு பக்கம் லைட்ஸில் இதில் ட்ரெஸ்ஸிங் திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிறக்கும். ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்பு, மற்ற ப்ரஷ்ஷு, மற்ற விஷயம்லாம் வச்சுக்கிறதுக்கு அந்த இதுவும் தனித்தனி ஸ்பிட்டப்ஸ் கொடுத்து, இதுலேயும் லெட்ஜ் பாக்ஸ் கொடுத்து இதுலேயும் தனித்தனியாக வந்து கொடுத்துருவோம். அதை தாண்டி இதில் ட்ராயர்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பேங்கிலோ மற்ற விஷயமோ வேறு ஏதாவது இதில் வைக்கணும்னா அதில் ட்ராயர்ஸ் வேணுன்றதுக்காக ட்ராயர்ஸ் கான்செப்ட்லேயும் கொடுத்துருக்கோம். ரெண்டு சைடுமே வார்ட்ரோப். பட் இது வந்து இல்லை சார், இது வந்து ஸ்டார்கேஸ் கடியில் கீழே இருக்கிற இடம். இதையும் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுன்றதுக்காக இதையும் நம்ம டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். உள்ள பெரிய பெரிய திங்ஸ், ட்ராலி, மற்ற விஷயங்கள், ஒரு பெட்டு, இது எல்லாமே நம்ம உள்ள வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இவ்வளோ பெரிய இடத்த வந்து எந்த ஒரு இது இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பெட்டு, மற்ற விஷயங்கள் உள்ள கவர் அப் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் இதில். சூப்பர் சார். இந்த டெக்ஸ்சருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி டோரு, வாவ், உள்ள வந்து ஒரு கிளாஸான ரெஸ்ட் ரூம் நீட்டாக பண்ணிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் அகைன் இதுக்குள்ள ப்ரௌன் தீம் இருக்கிறனால இதுலேயும் வந்து பெய்ஜ் வித் ப்ரௌன் கான்செப்டில் போயிருக்கோம். அண்ட் இது வந்து ஹேண்ட் வாஷ் கேபினெட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலிஸ்டிக்காக என்ன ஹேண்ட் வாஷ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஹேண்ட் வாஷ் கேபினெட் போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சூப்பர். சின்னதாக வந்து ஒரு குட்டியாக ஒரு வேனிட்டி கேபினெட், அவ்வளோதான். வேனிட்டி கேபினெட்டும் சின்னதாக கொடுத்து நீட்டாக பண்ணிருக்கோம். அண்ட் இந்த ஸ்பேஸ் நடக்கிற அளவுக்கு ப்ராப்பராக கொடுத்துட்டு இந்த இடத்தையுமே மார்பிள் ரொம்ப நம்ம இது வந்து டார்க் கலர் கொடுத்தோம்னா இது வந்து இடம் அடைச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இது டார்க் கலரை மினிமலாக பண்ணி லைட் கலரை ஜாஸ்தி பண்ணி இந்த இடத்த வந்து நம்ம ஷார்ட் ஆகாமல் நம்ம பெருசாக தெரியுற மாதிரி காட்டி பண்ணியிருக்கோம். இந்த இடத்த இதுவே நம்ம டார்க்காக கொடுத்தோம்னா இது நடக்கிறக்கே ஏதோ பொந்துக்குள்ளே நடக்கிற மாதிரி ஆயிருக்கும். இது வந்து ஒரு ஜுவல்லரி ஷோரூம்குள்ள அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி. அண்ட் இதில் மிரரும் கொடுத்துருக்கோம். மிரருக்கு மேலே லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம், ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம், ப்ரொஃபைல் டோர்ஸ் கொடுத்துருக்கோம். என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனை விஷயங்களும் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். இன்க்ளூடிங் இந்த இடத்துல ஒரு ஹேர் ட்ரையருக்கு ஒரு சாக்கெட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சாக்கெட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணோம்னா இந்த சாக்கெட்ஸ் வந்து அந்த இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான எல்லா லைட்டிங் மற்ற விஷயம் எல்லாமே வந்து இதுலேயே கொடுத்துட்டு ஹேர் ட்ரையருக்கான சாக்கெட்ஸும் நம்ம இதுலேயே கொடுத்துட்டோம். அண்ட் இந்த மிரருமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் எனக்கு ரவுண்ட் பேஸ்டு வேணும்னு கேட்டாங்க. அந்த மாதிரியான இதுவுமே நம்ம கொடுத்துருக்கோம் சார். நீங்கள் சொல்லும் போது தான் வந்து இந்த டோரில் வந்து வெளியே வரும்போது பார்த்துட்டு தான் தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி ஒரு இதுதான் ஃபீல் கொடுத்துருங்க. பட் இந்த இடமும் நீங்கள் அதே என்ட்ரன்ஸ் பேனலிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த ரூமோட மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கட்டில் மட்டும்தான் இருக்கணும். ட்ரெஸ்ஸிங்கோ வார்ட்ரோபோ எதுவுமே வெளியே தெரிய வேண்டாம். இது ஒரு கட்டில், அது ஒரு ஸ்பேஸ், அது மட்டும் தான் இருக்கணும். அண்ட் இந்த இது வந்து கிரே கலர், இந்த கிரே கலர் தீமுக்கு ஏற்ற மாதிரியான காட்டு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு, வரப்போகுது சார். இந்த கலர் பார்த்தீங்கன்னா அந்த இதுலயும் மெயின்டைன் பண்ணி இந்த கலர் வந்து பர்டிகுலராக இந்த டெக்ஸ்சர் வந்து வேற மாதிரி ஃபீல். இது வந்து நம்ம ரக்கடா இருக்கு, மார்போனைட் டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க சார். நம்ம அந்த கல்லையே அரைச்சு அதே வந்து டெக்ஸ்சரா யூசுவலா பெயிண்ட்ல டெக்ஸ்சர் வரும். இது வந்து மார்பிள் டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ரொம்ப ரகடா இருக்கும், ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். இது வந்து ஃபுல்லும் டெக்ஸ்சர்டு ஃபீல் இருக்கு, ஃபீலே இருக்கு. கை தொடும் போதே ஒரு ஃபீலோட வரும். இது சூப்பர். அப்படியே மேலே போகலாம். நிர்மல் சார், இந்த பாத்து வந்து ரொம்ப லக்ஸுரியாக இருக்குது. ஏன்னா இந்த லைட் தீமும் ப்ளஸ் இந்த க்ரீன் கலர், இதுவும் டெக்ஸ்சர் தான் நினைக்கிறேன். இதுவும் டெக்ஸ்சர் பெயிண்ட் தான் சார். பர்டிகுலராக இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா இது வந்து கொஞ்சம் ஷார்ட் ஸ்பேஸ் தான். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் இல்லைன்னா ரொம்ப இருட்டான மாதிரி ஆகிடும். ஸோ எனக்கு இந்த இடத்துல லைட் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற தீமை வந்து முதல்ல சொல்லி இது டோட்டல் ரன்னிங் ப்ரொஃபைல் லைட்ஸ் காடி எடுத்து சிவில்லே கொடுத்துருக்கோம். அதை தாண்டி எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு தெரியாம இந்த ஃபீல் வந்து மாறிடுச்சு, மாறி இருக்கு. எக்ஸாக்ட்லி, கரெக்ட் சார். இது எல்லாமே வந்து டிசைன் பண்ணும் போதே பண்ணனா தானே இதெல்லாம் ஒர்க் அவுட். பிஃபோர் டைலிங், பிஃபோர் பிளாஸ்டரிங், இது எல்லாமே இது என்னென்ன வேணும்ன்றது நம்ம தெளிவாக நம்ம கொடுத்தா மட்டும்தான் வந்து இந்த விஷயங்கள் நம்ம கொடுக்க முடியும். இதை தாண்டி வந்து இதில் நம்ம ஆஃப்டர் ஃபினிஷிங் வந்து கொடுத்தோம்னா ரொம்ப ரீஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
அண்ட் இந்த என்ட்ரன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கை வைக்காமல் நடக்க முடியாதுன்றதுனால இந்த அதே பேனலிங் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையுமே நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகைன் ஃபார்மல் லிவிங். இதில் யூ ஷேப்பில் வந்து சோஃபா வருது. இதில் ஃபுல் லாங் கர்டன்ஸ் வருது. யூ ஷேப்பில் வந்து சோஃபா வந்து போட போகிறோம். அண்ட் இதில் வந்து இது லிஃப்ட் வரப்போகுது. லிஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடம் எகைன் ஒரு டெக்ஸ்சர் பெயிண்ட். ஸோ இந்த கலர் பேஸ் பண்ணி தான் இந்த சோஃபா வருது. அதனால தான் வந்து இந்த ஒரு வால் மட்டும் இந்த கலர் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கலர் டோட்டல் பில்டிங்க்கும் இந்த ஒரு கலர் டோனும் வந்து வேற தான். வீட்டில் வந்து இன்னொரு இடத்துல இருக்கு எல்லோ கொடுத்துருக்கீங்க. அது ஏன்ற விஷயத்தையும் அதையும் நான் வந்து சொல்றேன். பட் இந்த ஒரு இடம் வந்து டோட்டலா பிங்க் பாடுறதுக்கான ரீசன் இங்க வந்து பிங்க் கலர். இந்த பிங்க் கலர் சோஃபா இங்க வர்றதுனால இந்த வால் வந்து இந்த கலர்ல கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக இந்த டெக்ஸ்சர் வந்து இதுல கொடுத்துருக்கோம். அண்ட் மினிமலிஸ்டிக்கா வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். மினிமல் தான் ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாமே மினிமலாக கொடுத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் 3 பெட்ரூம் இருக்கு. 2 ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு யூஷுவல் பெட்ரூம் அண்ட் கெஸ்ட் பெட்ரூம். ஸோ இது மாதிரி வந்து 3 ரூம் இருக்கு. மேலே வந்து தனியாக இன்னொரு கெஸ்ட் பெட்ரூம் வந்து இருக்கு. கெஸ்ட் பெட்ரூமோட சேர்த்து தியேட்டர் ரூம் விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் இருக்கு. இந்த 3 மாடிக்குமே வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி கம்ப்ளீட்டாக 3 மாடிக்குமே லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். இது சூப்பர். வாங்க உள்ள போவோம். வாவ் வாவ் தான் சொல்லணும். எனக்கு அதுக்கு மேலே என்ன சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இந்த எல்லோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. பட் அதுலேயும் லெமன் எல்லோ சார். ஆக்சுவலி இந்த கலர் பர்டிகுலராக எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே இந்த எல்லோ பிடிக்கும். இது வந்து அடிக்கிற மாதிரியான கலர்னு பல பேர் சொல்லுவாங்க. பட் பர்டிகுலராக மேடம் வந்து எல்லோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டில் என் ரூமில் பர்டிகுலராக எல்லோ இருக்கணும்னு கேட்டதுனால வி ஹவ் கான் வித் திஸ் எல்லோ டோன் ஹியர். அது வந்து கிளாசி ஃபினிஷ்ல ரொம்ப கிளாஸியா இருக்கு. கிளாசி ஃபினிஷ்ல இருக்கும். எல்லோ மட்டும் இல்லை, இதுல வந்து நீங்க அப்படியே கிரேடியன்ட் மிக்ஸ் பண்ண அதுவும் இந்த டெக்ஸ்சர்ல கொண்டு வந்திருக்கனால இருக்கு. பட் இது எப்படின்னா ஆட்டோ எல்லோ எக்ஸாக்ட்லி ஆட்டோ எல்லோ. இது வந்து இந்த எல்லோ வந்து ரொம்ப கிளாஸ் எல்லோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பர்டிகுலர் நிறைய பேர் இது வேணாம்னு நினைப்பாங்க. மேடம் இது விரும்பினதுனால we have gone with this color theme. நம்ம நிறைய போட்டு காமிச்சோம். அதில் அவங்க மனசுக்கு இதுதான் பிடிச்சிருந்தது. ஸோ we have fixed this. இங்கே ஒரே ஒரு லெமன் ஃப்ளேவரோட பர்ஃப்யூம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் வரும்போது அந்த லெமனோட ஃபீலோட வர்றதுக்கான ஃபீல் வந்து இருக்கும். இதுலேயே மினிமலிஸ்டிக்காக ஒரு ஃபால் சீலிங் டிசைன் கொடுத்துருக்கோம். எல்லா ரூம்ல சொன்ன மாதிரியும் இந்த ரூம்லயும் கட்டில் மட்டும்தான் இங்க இருக்கும். மற்றபடி இது எல்லாமே உள்ள வந்துடும். இது போகலாம், உள்ள வரலாம். ஸோ இந்த ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இதுவுமே ஆட்டோ க்ளோசிங் டோரோட கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஒரு தடவையும் டோரை க்ளோஸ் பண்ண தேவையில்லை. நம்ம விட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டோரும் க்ளோஸ் ஆகிடும். அண்ட் இருக்கிற ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி இது எல் ஷேப்டு இதாக பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து திங்ஸ் நிறையா வைப்போம், அதனால வந்து எனக்கு நிறையா வேணும்னு கேட்டதுனால இந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி எல் ஷேப்டு வார்ட்ரோபாக பண்ணியிருக்கோம். அந்த எல் ஷேப்ல வார்ட்ரோப்லையுமே இந்த 2 டோர் பார்த்தீங்கன்னா கார்னர் டோர்ஸ். ஸோ இது வந்து ஒரு 165 டிகிரி ஓப்பன் ஆகும், வைட் ஆங்கிள் இன்ச்சஸ். ஒவ்வொரு டோருமே இல்லை, இந்த 2 பர்டிகுலர் கார்னர் டோர் மட்டும் இது வந்து வைட் ஆங்கிளா ஓப்பன் ஆகும். அப்படியே எடுத்துக்கலாம், ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க சொன்ன இந்த 180 டிகிரி, இந்த 165 டிகிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் இருக்கிற கார்னரை ஃபுல்லா நம்ம அக்சஸ் பண்ணலாம். லைட் இது இருட்டா தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்ம லைட்டும் கொடுத்துருவோம். ஒரு டோரை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு டோரை நம்ம அப்படியே வந்து இதில் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. வைட் ஆங்கிள் இன்ச்சஸ் டோட்டலாகவே வந்து வைட் ஆங்கிள் இன்ச்சஸ். ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு தான் அப்புறமா இன்னொரு டோரை நம்ம க்ளோஸ் பண்ணோம். சார் ஓகே. அது இல்லாமல் இந்த இதை வந்து நீட்டாக இது எல்லாமே என்னென்ன வரணும், இதில் பர்டிகுலராக ஃப்ளூட்டட் ஃபினிஷ் கேட்டாங்க சார். நீங்கள் இந்த கை வச்சு பார்த்தா தெரியும், ஒரு ஃப்ளூட் ஃபினிஷ் வந்து இதில் இருக்கும். யூஷுவல் ஃபினிஷ் இல்லாமல் ஒரு மேடு பள்ளமாக இருக்கும் பாருங்க. இது வந்து ஃப்ளூட்டட் ஃபினிஷ் வித் இது வந்து லேமினேட் தானே? இது லேமினேட் சார். இது ரெகுலர் லேமினேட் தான். லேமினேட். அது இல்லாமல் இந்த மிரர் வந்து அல்டிமேட்டா, சின்ன இடமா இருந்தாலும் மிரரை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஃபுல். கண்டிப்பா எனக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் தனியா வேணும்னு கேட்டாங்க, அதனால தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்காம தனியா யூனிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுலயும் நீங்க இந்த மிரரை ஓபன் பண்ணா உள்ள வந்து ட்ரெஸ்ஸிங்கோட திங்ஸை வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த விஷயத்த பர்டிகுலராக கொடுத்துருக்கோம். இது வந்து என்னென்ன விஷயம்லாம் வேணுமோ அது வந்து டோட்டலாக நீங்கள் ட்ரெஸ்ஸிங்கோட திங்ஸை வந்து அதில் வச்சுக்கலாம். ஓகே. இது ஒரு டோர் தான், அது சிங்கிள் டோர் சார். உள்ள ட்ராயரு, ஹேங்கர்ஸ், இதெல்லாம் எப்படி எல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே சின்ன இடத்தை 365 டிகிரிக்கும் நீங்க கவர் பண்ணிருக்கோம். 360 டிகிரி 65 வர 360 டிகிரியில கவர் பண்ணிருக்கோம். டோட்டலா இந்த குட்டி ரூமை எப்படி எல்லாம் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து யூட்டிலைசேஷன் வந்து இதுல கொடுத்துருக்கோம் சார். சூப்பர். சார் டோரை பொறுத்த வரைக்கும் எல்லா டோருமே ஆல்மோஸ்ட் ஒரே டிசைன், ஒரே பேட்டர்ன் தான் நம்ம போயிருக்கோம். அது 2 இந்த கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் 2 ஒரே மாதிரி தான் போயிருக்கோம் சார். இது கீழே ஒரு ரூம் பார்த்த மாதிரியே இந்த ரூம் எக்ஸாக்ட்லி திருப்பி வந்து அதே சைஸ், அதே 1611 இங்கே நம்ம காட் போட்டுறோம், எல்லாமே அதே தான். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா கலர் தீம்.
அங்கே கீழே கிரே போயிருந்தோம். இது வந்து எகெயின் ஒரு பிஸ்கட் கலர் தீம் வந்து இதில் போட்டிருப்போம். ஸோ இந்த டெக்ஸ்சர் பெயிண்ட்டு, இதில் வர்ற டோரு, உள்ள வர்ற இன்டீரியர்ஸ், இந்த வாக்கின் வார்ட்ரோபோட இன்டீரியர்ஸ், இது எல்லாம் இந்த சேம் இந்த ப்ரௌன் பேஸ்டா தான் இருக்கும். கீழே பார்த்தா அதே சேம் வாக்கின் தான் மேலே இருக்கு. வாக்கின் இருக்கும், கலர் தீம் மட்டும் மாத்திருக்கோம். வேற எதுவும் இல்லை சார். எகைன் நம்ம சொன்ன மாதிரி இந்த டோர் வந்து இது வெறும் இது கட்டில் மட்டும் இங்க போட்டுறோம். இது வந்து ஒரு பாத்ரூம் மாதிரி தான் தெரியும். பட் நம்ம இதை ஓபன் பண்ணா உள்ள என்டையராகவே வாக்கின் வார்ட்ரோபுங்க இது. வாவ். இது அந்த இதை விட இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிளாஸாக இருக்குது. ஏன்னா கீழே இருக்கிற இது அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த இதை வந்து நம்ம வால் வச்சாச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக வந்து அந்த பெய்ஜ் தீம், நம்ம கீழே சொன்ன மாதிரியே இந்த இதில் இருக்க ட்ராயர்ஸு, மற்ற விஷயங்கள், இந்த ப்ரொஃபைல் டோர்ஸு, திங்ஸ் வைக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த விஷயத்தில் அப்படியே நம்ம வந்து கொடுத்துட்டோங்க. மேலே இருக்கிற கீழே இருக்கிற இந்த வார்ட்ரோப் ரூம் வந்து ஒரு ஸ்டோரேஜுக்காக யூட்டிலிட்டிக்கு அதிகமான ஸ்பேஸ் கொடுத்துருந்து. பட் இது வந்து ஒரு கிளாஸாக இருக்கு. இந்த இது பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டிசைன்டு அந்த பெய்ஜ் கலர் வந்து கொடுத்துருப்போம். இது வந்து கிளாத் மாதிரி மெட்டீரியல். எக்ஸாக்ட்லி, ஒரு லினன் மாதிரி மெட்டீரியல், பட் லேமினேட் தான். லினன் மெட்டீரியல், லேமினேட்டிங் இது. அண்ட் இதுவும் கரெக்டாக ப்ராப்பராக பிளெண்ட் ஆகி மிக்ஸ் ஆகி இந்த ப்ரொஃபைல் டோர் கூட, இந்த ட்ராயர் கூட, இந்த ட்ரெஸ்ஸிங் கேபினெட் கூட எப்படி பண்ணால் இது பெட்டராக இருக்குமோ அந்த விஷயத்தை வந்து சூப்பராக நம்ம இது வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வாலும் இங்கே இருக்கிற பேனலும் ஒரே மாதிரி எல்லாமே தீம் பேஸ்டு தான் சார். எதையும் வந்து நம்ம இது ஒரு கலர் அது ஒரு கலர் அப்படிலாம் மிக்ஸ் பண்ணாமல் என்ன எலிகென்ட்டாக சூப்பராக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இதை சூப்பராக கொடுத்துருக்கோம். இது மைக்கா கிடையாது, இது லேமினேட் தான். எல்லாமே லேமினேட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. யாரும் மிட் ரேஞ்சுங்கிறதுனால ரொம்ப லோவாக எதுவுமே நம்ம பண்ணலாம் சார், பண்ணலாம். அண்ட் இதுக்கேற்ற மாதிரி இந்த ரெஸ்ட் ரூமே பார்த்தீங்கன்னா இந்த கலர் கான்செப்டில் என்ன வருதோ அதுக்கு என்ன பிளெண்ட் ஆகுமோ அதே விஷயத்த உள்ள ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் நம்ம கொடுத்துருக்கோம் சார். சூப்பர். இது வந்து ஒரு கிளாஸ் தான். பர்டிகுலராக இந்த இடத்த பற்றி நான் சொல்லணும் சார். இந்த நம்ம சொல்லணும்னு நினச்சது இது பூஜை ரூமுக்கு மேலே இருக்கு. ஆமாம் சார், இது பூஜை ரூமுக்கு மேலே இருக்க இடம். ஸோ இங்கே தான் பூஜா இருக்குது. இது மேலே யாரும் கால் வச்சு நடக்கக்கூடாதுன்றதுக்காக ஹேண்டில்ஸை வந்து நம்ம வந்து இதை ஃபுல்லாகவே கொடுத்துட்டோம். ஸோ அப்போ ஒரு கேள்வி இருக்கும், அப்படின்னா இங்கே உள்ள டஸ்ட் ஆச்சுன்னா எப்படி நம்ம க்ளீன் பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக வந்து இதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி இங்கே மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம். பட் யாரும் இது போய் மேலே ஏறி நடக்காமல் ஆக்சஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுமோ அந்த வகையான விஷயமா நம்ம இது வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இது மேலே சாமி பூஜை ஓடிஎஸும் இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி கீழே இறங்குறதுனால மேலே இருந்து கீழே வரைக்கும் சூரிய ஒளிக்காக கொடுத்துருக்கோம். ஒரே இதுதான் இல்லையா? மேலே இருந்து கீழே வரைக்கும் அப்படி தானே. ஓகே, மேலே கிளாஸ், அதுக்கு மேலே வந்து பாலிகார்பனேட் ஷீட் சார். ஓகே, பட் வெளிச்சம் கன்ஃபார்மாக கீழே வரைக்கும் வந்துடும். அண்ட் இது தேர்ட் பெட்ரூம் சார். தேர்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் அந்த டீக்குட் டோரோட இந்த பேட்டர்னை மட்டும் மாற்றிருக்கோம். பட் மெட்டீரியல் எல்லாமே சேம். இது வந்து கெஸ்ட் ரூம் சார். அண்ட் கெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ரூமில் வந்து இது போட்டிருந்தோம் சார், எல்லோவில் இந்த டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து ப்ரௌன் டெக்ஸ்சர் பெயிண்ட் வந்து போயிருக்கும் சார். கிளாசி ப்ரௌன் டெக்ஸ்சர் பெயிண்ட்ஸ் வந்து இதில் போயிருக்கும் சார். இது வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இது வந்து ஒரு பேனலோ இல்லை வேற ஏதாவது வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இல்லை சார், இது பெயிண்ட் டெக்ஸ்சர் தான், கிளாசி டெக்ஸ்சர் பெயிண்ட் தான். கன்ஃபார்ம் சார், கன்ஃபார்ம். ஏன்னா அந்த எல்லாவும் கூட நான் நம்பிடுவேன். பட் இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ஃப்ளூட்டர் பேனல் மாதிரி கிளாசியான ஒரு ஃப்ளூட்டர் பேனல் தான் நினச்சேன். இல்லை மைக்கா ஷீட் ஏதோ ஒட்டியிருப்பாங்கன்னு தான் நினைப்பாங்க. இது வந்து பெயிண்ட் தான். அண்ட் இங்கே ஒரு குட்டியாக கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு கட்டில் மட்டும் இதில் வரப்போகுது. நம்ம சார் வீட்டோட வராண்டாவா இது? இல்லை சார், பால்கனி, பிரைவேட் பால்கனி, பிளெயின் பால்கனி, பிரைவேட் பால்கனி. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் பிரைம். இது என்னன்னா சார், ஒரு ஊஞ்சல் மட்டும் நம்ம இங்கே அந்த ஹூக் இருக்குது இல்லையா? ஆமாம், அந்த ஹூக் இருக்கிற இடத்துல ஊஞ்சல் மட்டும் வரப்போகுது. மற்றபடி கீழே இந்த பார்க்கிங்கில் இருக்க சேம் வாக் சீலிங் மேலே கன்டினியூ பண்ணுறோம். ஏன்னா இந்த எலிவேஷனில் வந்து கீழேயும் மேலேயும் ஒரே மாதிரி தெரியணுன்றதுக்காக இந்த வாக் சீலிங் அகைன் சேம் கன்டினியூ பண்ணியிருக்கோம். இந்த 16/11 டோட்டலாகவே வந்து நம்ம இந்த பிரைவேட் பால்கனியாக இதை அப்படியே பண்ணியிருக்கோம் சார். இங்கே சேர்ஸோ மற்ற விஷயமோ போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான, இங்கே வந்து சாப்பிட்றதுக்கும் ஏற்காக இந்த என்ன ஒரு சின்னதாக ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம், வேற ஏதாவது விஷயம் பண்ணணும்னாலும் நம்ம இது வந்து அப்படியே நம்ம கேதரிங் இருக்கும் சார். ஆத்தங்குடியில டைல்ஸா? எக்ஸாக்ட்லி சார், இது ஆத்தங்குடி டைல் பேஸ்டு தான். இது டிசைனர் டைல் சார். இது ஏன்னு கேட்டீங்கன்னா எலிவேஷன்ல விசிபிலிட்டி வர்றதுனால இது பிளைன் டைலா கொடுத்தா லாங்ல இருந்து பார்த்தா இது பெயிண்ட் அடிச்ச மாதிரி தான் தெரியும் சார். ஸோ இது லாங்ல இருந்து பார்க்கும்போது பெயிண்ட் அடிச்ச மாதிரி
மாதிரி தெரியக்கூடாது, இது டிசைனாக இருக்கணுன்றதுக்காக ஆத்தங்குடி பேஸ்டு பிளைன் டைல்ஸ் கலர் வெளியிருந்து நம்ம பார்க்குறப்போ அந்த எலிவேஷனை பார்க்குறப்போ இந்த ஒரு இடம் வந்து துண்டா தெரியும். எக்ஸாக்ட்லி. பிளைனா அதே பெயிண்ட் வந்து இங்கே கொடுத்தோம்னா அது பெரிய விசிபிலிட்டி இருக்காதுன்றதுனால இந்த இடத்த வந்து மேட் வித் டிசைனர் பாட்டில் வந்து கொடுத்துருக்கோம். 2 லைட்டு, மிரரு, கீழே வேனிட்டி கேபினெட்ஸ், இது எல்லாமே இந்த விஷயத்துக்கு என்ன பிளெண்ட் ஆகணுமோ அந்த விஷயத்தை கரெக்டாக நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம் சார். இந்த இடம் வந்து கிளாஸ், அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு கிளாஸ் கொடுத்து இது ஹேண்டில்ஸ்ல சேம் அதே எஸ்எஸ் கொடுத்து ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் மேலே 2 பாயிண்ட் விட்டு வச்சிருக்கோம். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஊஞ்சல் போடுறதுக்காக. இந்த ஒரு 2 பாயிண்ட், அந்த 2 பாயிண்ட் விட்டுருக்கோம் சார், அதில் ஊஞ்சல் போடுறதுக்காக. நீங்கள் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி எப்படியாப்பட்ட பூமின்னு சொல்லி தெரியும். பட் இங்கே வாழ்ந்தவங்களுக்கு தான் இந்த இடத்தோட அருமை என்னன்னு தெரியும். கண்டிப்பாக இங்கிருந்து பார்க்கும்போது என்டையராக வெஸ்டர்ன் காட் சார், அது ஃபுல்லாக அதை தாண்டினா ஃபுல்லாக கேரளா தான் அந்த பக்கம். கேரளா பார்டர் என்டையராக நம்ம வந்து மூணாறு, இப்போ கொடைக்கானல், எல்லா விஷயங்களும் இங்கிருந்து நம்ம பார்க்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த சைடு போனால் கன்னியாகுமரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த சைடு வந்து கன்னியாகுமரி. கன்னியாகுமரிக்கு அப்புறம் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸோட இது. சூப்பர் சார். இந்த இடமே வந்து கிளாஸான ஒரு இடங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்த நம்ம இதுக்காக ப்ரிஃபர் பண்ணோம். உட்காந்து பார்த்தா அந்த சரி உட்காந்து பார்த்தா அவங்களுக்கு அந்த ஃபீல் நல்லா கொடுக்கணும். பனைமரம், மொத்த பனைமரம் சுற்றி இருக்கு பனைமரம். சார் கீழே வந்து ஸ்டேர்கேஸ், இந்த செகண்ட் ஃப்ளோருக்கும் ஒரே கலர் தீம் தான் ஸ்டேர்கேஸ் மீடியம் இருக்கும். பட் இங்கே ஒன்று அந்த லைட் வந்து இங்கே வேற லெவலில் அந்த நம்ம சன்னோட டைரக்ஷன் பொறுத்த மாதிரி ஒரு நேரமும் அந்த வெளிச்சம் வரணும். அதுதான் அந்த ஓடிஎஸ் சார். ஓடிஎஸ்ல இருந்து கீழே போய் பூஜாவில் விழுங்கணுன்றதான் இதோட கான்செப்ட். ஓகே. ஸோ சன்னோட ஆங்கிள் மாறினால இப்போ வந்து இங்கே இருந்து அது அந்த மிடில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டைரெக்டாக வந்து கீழே வரும் சார். அந்த வெளிச்சத்துக்காக தான் மெயினாக அந்த ஓடிஎஸ்ஸே ப்ரிஃபர் பண்ணுறது சார். சார் இந்த இடமே வந்து ஒரு ஃபீல் நல்லா இருக்குல்ல. நீங்க டிசைன் பண்ணும்போதே இதை வந்து பிளான் பண்ணிருக்கோம். அண்ட் 2வது இந்த ஸ்டெப் வந்து ஷார்ட் ஸ்பேஸ்ன்றதுனால இந்த கிளாஸை வந்து யூஸ்வலா இங்க ஸ்பிகாட் வச்சு மேல தான் கொடுப்பாங்க. பட் ஸ்பிகாட் வச்சு கொடுக்காம சைடுல ஸ்டட் போட்டு சைடுல மாத்தி இருக்கோம். இந்த ஸ்பேஸை குறைக்க கூடாதுன்றதுக்காக ஃபுல்லுமே இறக்கி இருக்கும். இந்த சைடுல இறக்கி இருக்கும். ஏன்னா இது மேல வரும்போது இன்னும் இந்த ஸ்பேஸ் ஷார்ட் ஆயிடும். புரியுது. ஸோ போறக்கு இடைஞ்சலா இருக்குன்றதுக்காக சைடுல இது கொடுத்து நம்ம சைடுல மாத்தி இருக்கோம். இது இறக்க முடியும். பாருங்க மக்களே, கொஞ்சம் சின்ன ஸ்டேர் கேஸா இருக்கு. இங்க கிளாஸ் போட்டு அந்த இடத்த பண்ணாதீங்க. பாருங்க இவ்வளவு பெரிய கொஞ்சம் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரூ தலையை வெளியே தள்ளி நம்ம வந்து இந்த விஷயத்த போட்டிருக்கோம். சூப்பர். டோட்டலா எல்லா இடத்துக்குமே நீங்க இதுதான் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. இங்கேயும் அதான் பண்ணி உள்ள எல்லா விஷயங்களுமே எஸ்எஸ் வித் பவுடர் கோட்டட் ஹேண்டில்ஸ் தாங்க. இது நம்ம வந்து மேலே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். செகண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் குட்டி ஒரு கெஸ்ட் ரூம் மட்டும்தான். அது போக எகெயின் ஃபார்மல் ஒரு சின்ன லிஃப்ட்லேருந்து வெளியே வந்தால் இங்கே ஒரு சின்ன ஒரு லிவிங் ஏரியா முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு கெஸ்ட் ரூம் சார். கெஸ்ட் ரூமில் வந்து ஒரு குட்டி டபுள் டோர் வார்ட்ரோப் மட்டும்தான் பண்ணோம். அண்ட் இது வந்து எனக்கு ஃப்ளோரிங்கில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வேணும்னு கேட்டாங்க. எனக்கு வந்து ஃப்ளோரல் டிசைன் வேணும்னு கேட்டாங்க. ஓகே. ஸோ அதனால் இந்த பெட்ரூமில் கீழே ஃப்ளோரில் வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்கோம். அண்ட் ஒரே ஒரு குட்டி 2 டோர் கபோர்டு சார். இது வந்து கம்ப்ளீட்லி கெஸ்ட்டுக்கானது சார். கெஸ்ட் வராங்க போகிறவங்க எப்பாவது இருக்கிறவங்களை யூஸ் பண்ணுறதுக்கான விஷயமா தான் இது கொடுத்துருக்கோம். அண்ட் மேலே 2 விஷயம் இருக்குது சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார் கேபினெட் ஏரியா. சூப்பராக இருக்குது சார் இந்த ஏரியா. இது வந்து ஆக்சுவலி ஒரு பார் கேபினெட் ஏரியா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டிசைன் பேஸ்டு வேணும்னு சொன்னனால இந்த ஜாலி ஒர்க்ஸ் சைடில் கொடுத்துட்டு, அண்ட் இதில் எத்தனை பேர் வேணாலும் உட்காந்துக்கலாம். சைடில் ஒரு 15லேருந்து 20 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக அதில் உட்காந்து நம்ம நியாயம் பேசலாம். ஏதாவது ஒன்று பேசலாம். நியாயம் தான் பேசணும், அநியாயம் பேசலாம். நியாயமா அநியாயத்தை பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் ஒரு ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசணும்னு நினைக்கிறப்போ இந்த ஸ்பேஸ் பர்டிகுலராக இருந்த இடத்த யூஸ் பண்ணி ஒரு மேலே கேல்வனியம் ஷீட், கூலிங் ஷீட் மட்டும் போட்டு அதில் 2 லைட்ஸை கொடுத்து, கூலிங் ஷீட் இருக்குனால தான் இங்கே கொஞ்சம் கூலாக இருக்குது சார். அந்த சன்லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காலையில் ஸ்டார்ட் பண்ணோம், பட் இப்போ மணி ஆல்மோஸ்ட் 11 ஆயிடுச்சு. 11 o'clock வந்து இங்கே கூலிங்காக தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக ஒரு இது இல்லை. அண்ட் இதுவும் ஏர் சர்க்குலேஷனுக்காக ஜாலி ஒர்க்ஸ் தான். ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறனால தான் இங்கே ஒரு ஹீட் வந்தாலும் நிற்காது கன்யூஸாக போயிட்டு. அண்ட் இதை நம்ம இதுவும் கொடுக்காம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து குப்பை உள்ளே வந்துடும். ஸோ இதை இப்படி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு டேபிள் மட்டும் போட்டு இது பார் கேபினெட் மாதிரி. இது ஃபுல்லுமே வந்து இது ஆத்தங்குடி பெஸ்ட் டிசைனர் டைல்ஸ் தான் சார். டிசைனர் டைல்ஸ். அண்ட் இதில் ஒரு ரூம் இருக்கு, டிசைனர் டைல்ஸ். அண்ட் இதில் வந்து ஒரு ரூம் இருக்குது. இன்னும் ஒர்க் முடியல, இது இப்போ பண்ணல அவங்க. ஆக்சுவலி இது வந்து தியேட்டர் ரூம். ஓகே. ஒரு 8லேருந்து 10 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தியேட்டர் ரூம்.
பட் ஒரு 1 இயர் போய் இது ஒர்க் பண்ணலாம்னு சொன்னதுனால வந்து இது நம்ம வெறும் இந்த ஸ்டெப் மட்டும் கொடுத்து ரெக்லைனர்ஸ் போடுறதுக்கு இது அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கோம், ஹோல்ட் பண்ணியிருக்கோம். பட் இது தேட்டர் ஃபுல் வெர்டிகல் ஒர்க்கெல்லாம் அது எல்லாமே ரெடியாக இருக்குது சார். இந்த பேசிக்காக சிவில்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ தான் உள்ள மூவின் ஆகுறாங்க. மூவின் ஆகி ஒரு 1 இயர் கழிச்சு இது தேட்டராக மாற்றலாம்னு சொல்லி பிளான் சார். இப்போதைக்கு இது தேட்டர் ரூம் மட்டும் நம்ம இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர் சார். இது அப்படியே இன்னொரு பால்கனி இருக்குது, அந்த சைடு போவோம். நிர்மல் சார், லாஸ்ட்டாக இது என்ன பால்கனி? இதுவுமே வந்து இது வந்து பேசுறதுக்கான அப்படியே ஓப்பனாக சொல்ல போனால் இது ஒரு அரட்டை ரூம். யூஸ்வலாக லேடிஸ் வந்து உட்காந்து அரட்டை பேசுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு அரட்டை ரூம் தான் இது. இது பர்டிகுலராக இன்னும் சொல்ல போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த இடத்த. ஸோ ஒரு மேலே ஒரு பாலிகார்பனேட் ஷீட், கூலிங் ஷீட் மட்டும் போட்டுட்டு இது மழை தண்ணியோ மற்ற விஷயமோ வராமல் இருக்கிற கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டா உட்காந்து நம்ம ஃப்ரீயாக இருக்க இடத்த நேரத்தை உட்காந்து பேசணுன்ற ஒரு கான்செப்டுக்காக இது வந்து இப்படி கொடுத்துருக்கோங்க. எந்த இடமும் வேஸ்ட்டாக அன்யூஸ்டாக போக வேணான்றதுனால கீழே டைல் விஷயங்களையும் நம்ம கொடுத்து நம்ம வந்து இதை கொடுத்துருக்கோம். ஏன் இங்கேயும் டைல் அப்படின்னா இது க்ளீனிங் வைஸ் மழை பெஞ்சதுன்னா நம்ம இதாக இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல எல்லாம் டைல் கொடுத்துட்டோம்னா நம்ம நாளைக்கு அடிச்சு விடுறதுக்கு, தண்ணி அடிச்சு விடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால அவுட்டரில் எல்லாமே டைல் வந்து கொடுத்து. டைல் வெயிலுக்கு எந்த இது எல்லாமே வந்து அவுட்டர் எக்ஸ்டீரியர் டைல்ஸ் தான் சார், அதனால ஒன்றும் பிரச்சனையுமே கிடையாது. வெளியே ஸ்பைரல் கூட வந்து வேற லெவலில் கொடுத்து ஒரு ஸ்பைரல் இது மேலே அகைன் டாப் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான விஷயம். ஓகே, டாப் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான விஷயம். அதில் வந்து ஸ்பைரல் வந்து ப்ராப்பராக ஸ்பைரல் கொடுத்து மேலே ஏறுறதுக்கான விஷயமும் கொடுத்துருக்கோம். மேலேயுமே ஒரு ரூஃப் பண்ணியிருக்கீங்க. மேலே தனியாக ஒரு ரூஃப் இருக்குது சார். அந்த ரூஃப் பார்த்தீங்கன்னா கீழே சின்டெக்ஸ் வரும். சின்டெக்ஸில் நம்ம ஹீட் ஆகக்கூடாதுன்றக்காக மேலே எகைன் ஒரு கூலிங் ஷீட்டோட விஷயம். சின்டெக்ஸே ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தனியாக வந்து கூலிங் ஷீட், அதுக்கு மேலே ஒரு கூலிங் ஷீட்டும் நம்ம போட்டிருக்கோம். அது சூப்பர். துணி துவைக்கிற இடமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்கும், ஹைப் நல்லா இருக்கும். சரி, போகலாம். ஸ்பைரல் தான் சொன்னோம் இல்லைங்களா? ஆமாம் சார். இந்த ஸ்பைரல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக ஏறுற மாதிரி கம்ஃபர்டபுளாக இதை கொடுத்துருக்கோம். ஓகே, சூப்பராக இருக்குது. வாங்க மேலே வாங்க. நிர்மல் சார், இது வந்து சோலாருக்காக இந்த இடத்த பண்ணிட்டீங்க. இது ஆக்சுவலாக லிஃப்ட் ரூம் சார். ஆக்சுவலி ஓகே, லிஃப்ட் ரூம்குள்ளேயே அவங்க நாளைக்கு போய் சர்வீஸ் எல்லாம் பண்ணோம்னா இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த தனியாக சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்தாச்சு. இதில் மீதி இந்த இடத்த ஸ்டோரேஜ் மாதிரி கொடுக்கணுன்றக்காக இது தனியாக ஸ்டோரேஜும் உள்ள பண்ணியாச்சு. ஓ, லிஃப்ட்டுக்கான மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்தாச்சு சார். இதில் சூப்பர். அண்ட் இதுக்கு மேலே இருக்க இதில் வந்து நம்ம சோலார் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். அண்ட் இதில் வந்து நேச்சுரலாக செடி வைக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி இந்த என்டையர் ஸ்பேஸையும் செடி வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. பர்டிகுலராக இந்த இடத்த தான் சார் சொல்லியிருந்தோம் கீழே. இதுதான் ஓடிஎஸ் சார். இங்கே வெளிச்சம் போகிறது இந்த இடத்துல. ஆமாம் சார். ஆக்சுவலி இந்த ஷெட்டோட பர்பஸ் வந்து 2 சார். ஒன்று வந்து இந்த சின்டெக்ஸு இது டோட்டல் வீட்டுக்கும் ஆர்ஓ பண்ணிருக்கோம். ஓகே, அதனால வந்து ஆர்ஓவும் இதில் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி இந்த இடம் பர்டிகுலராக என்னன்னு கேட்டிங்கன்னா துணி துவைக்கிற இடம் சார். இது துணி துவைக்கிற இடம், கையில் துணி துவைக்கிற இடம் சார். இன்னைக்கு எல்லாம் எத்தனை வீட்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் இடம் கட்டியாச்சு. துவைக்கிறாங்களா இல்லையான்றது அது கஸ்டமரோட கஸ்டமைஸ்டு. இது நம்ம பண்ணது சார். ஓகே, இது கஸ்டமைஸ்டா துணி துவைக்கிறதுக்குன்னு இந்த இடத்த ரெடி பண்ணியிருக்கீங்க. துவைச்சு போட்டு இங்கே வந்து அலாசிக்கலாமா? இது எதுக்காக பர்டிகுலராக இது என்னன்னா சார், இந்த ஸ்லாண்டிங் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்லாண்டிங்ல வந்து அவங்க துணி துவைச்சு மற்ற விஷயம் போயிடலாம். இதோட தண்ணி அவுட்லெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஓட்ட கொடுத்துருக்கோம். இதோட அவுட்லெட்லாம் கீழே போய் வெளியே போயிடும், சோப் தண்ணி எல்லாம் வெளியே போயிடும். அண்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடம் துணி அலாசறதுக்கான ஸ்பேஸ். இதுல தண்ணி இன்லெட் கொடுத்துருக்கோம், கீழே அவுட்லெட் கொடுத்துருக்கோம். துணி அலாசறதுக்கான ஸ்பேஸும் இதுலயே வந்துடும். அண்ட் இந்த இடமும் வெயில் படக்கூடாதுன்றதுக்காக மேலே வந்து துவைக்கிறவங்களுக்கு வந்து வெயில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக மேலே வந்து இந்த கூலிங் ஷீட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். சூப்பர். நிர்மல் சார், இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எல்லாத்தையும் அலாசி எல்லாம் இந்த மூல முடுக்கில் இருக்கிற எல்லா விதமான ஹிடன் ஐட்டத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இது நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவாக தான் இருக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்டரில் வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே இப்படி ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டில் என்னென்ன தேவை இருக்குங்கிறதெல்லாம் அவங்க பார்த்து செஞ்சுருக்கிறப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டீங்க சார்? ஆக்சுவலி நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சார், நான் வந்து இவங்க பார்த்தது December 26 வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் January மிடில் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க சார். நாங்கள் வந்திருந்தோம். இதை வந்து நாட் ஓன்லி இன்டீரியர், டோட்டல் ப்ராஜெக்ட் கன்சல்டேஷனாக எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. டோட்டல் ப்ராஜெக்ட் கன்சல்டேஷனாக எடுத்திருந்தோம். பேசிக் சிவிலில் மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. மற்ற எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரு பார்ட்டாக நம்ம அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்க, அதோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, அதில் யூஸ்ஃபுல் என்ன, இதனால் ப்ராக்டிக்கலாக பின்னாடி என்ன சர்வீஸ் இஷ்யூ வரும், இதில் பிரச்சனை இருக்காதா இருக்குமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி டிசைனர் கூட உட்கார வச்சு அவங்கள ஒரு தடவை கோயம்புத்தூர் வர வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சு பண்ணுறதுக்கு
ஒரு 4லேருந்து 5 மாதம் டைம் ஆச்சு சார். 4 to 5 months எக்ஸிக்யூஷன் மட்டும் ஒரு 4 to 5 months வந்து டைம் ஆகிடும் சார். இங்கே வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் ஃபினிஷ் பண்ணதுனால இங்கே ஒர்க் இன்டீரியர் ஒர்க் சார் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு 45 days இருந்தால் போதும் சார். காமனாக ஃபினிஷ் பண்ணதுக்கு வந்து நம்ம மாடுலர் கிச்சனோ வார்ட்ரோபோ வாக்கின் வார்ட்ரோபோ இதெல்லாம் ஒரு 45 நாள் 50 நாள் இருந்தால் போதும். மற்றபடி இந்த டிசைன் ஃபேஸ் இந்த மாதிரியான கன்சல்டிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இட் டேக்ஸ் டைம் சார். ஏன்னா ஒரு விஷயங்களும் மாறுதல் வரும். நம்ம சொல்கிறது சிலது கஸ்டமருக்கு பிடிக்கும், சில இது வந்து பிடிக்காது, தேவையில்லாத தோணும். இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கி ரெண்டாவது ஒருத்தங்களும் இது வந்து அடுத்தடுத்து செயின் ப்ராசஸாக இருக்கும் சார். பெயிண்டர் கூட பிளம்பர் கூட எலக்ட்ரிஷியன் கூட இந்த மாதிரி செயின் ப்ராசஸ் எல்லாம் இருக்கனால ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு பிஃபோர் பிளாஸ்டிங்கே நம்ம வரும்போது இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு 4-5 மாதம் கூடவே ட்ராவல் ஆகி இந்த விஷயத்தை வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் நிர்மல் சார். உங்களோட பாட்டை நீங்கள் வெற்றிகரமாக சொல்லி முடிச்சிட்டீங்க, நாங்களும் கேட்டு முடிச்சிட்டோம். இப்போ மேடம் நம்ம கூட தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்ஃபார்மாக அவங்களோட டெஸ்டிமோனியல் கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவங்களோட நேச்சுரலாகவும் இருக்கும், அவங்களோட ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கூட ஷேர் பண்ணும்போது வி ஃபீல் வெரி ஹாப்பி. எக்ஸாக்ட், வாங்க கேட்டுருவோம். தேங்க்யூ சார், பார்ப்போம் சார். நம்ம மேடம் தான் வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க, டெஸ்டிமோனியல் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் மேடம் காலையிலேருந்து வேலை செஞ்சு நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்து நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாங்க. அதையும் தாண்டி இப்போ டயர்ட் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்கள கஷ்டப்படுத்த நாங்கள் விரும்பலை. ஜித்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட கோயம்புத்தூர் புக்கிங் பண்ண வரும்போது நம்ம கூட வந்து ஒரு விளாக் போயிட்டுருக்கப்போ அந்த டைமே ஜித்து வந்திருந்தாரு. ஜித்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குளிச்சுட்டு வந்தீங்க, ரெண்டாவதும் குளிச்சுட்டீங்களே. ஆமாம், அவ்வளோ செட்டிங் இல்லை இந்த ஊர். எப்படி பாம்பேல இருந்து மட்டும் ரெண்டாவது நாங்குநேரியும் பாம்பேக்குமான வித்தியாசம் எப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி? அது ஏன்னா வில்லேஜ் லைஃப் பார்க்கணும், சிட்டி லைஃப் பார்த்தாச்சு, வில்லேஜ் லைஃப் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஆனால் எங்கே போனாலும் உங்கள் லாங்குவேஜ் வந்து அந்த ஊரோட பாஷை அப்படியே இருக்கு. அது அம்மா அப்பா அங்கே பேசுறதுனாலயா இல்லை அங்கே நிறைய பேர் இருக்காங்களா? இல்லை, அப்படியே வந்துட்டு போனா இருக்கலாம், அதில் மாறாது. சூப்பர். உட்ஸ்பாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்து தான் அவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தீங்க. பட் அந்த ஆர்டர் கொடுக்குறப்போ யூடியூப்பை பார்த்து கொடுக்குறதுக்கான நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எந்த ஒரு விஷயம் அவரை நம்பலான்னு தோணுச்சு? ஒரு வீடியோ வந்துச்சு, அவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா என்கிட்ட காட்டினாங்க, வீடியோ காட்டினாங்க, சொன்னாங்க இப்படி இப்படி இருக்குது. சரி போவோம், கோயம்புத்தூர் போயிட்டு வருவோம், ஒரு வாட்டி பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க கோயம்புத்தூர் வாங்க, நாங்கள் பார்த்துட்டு சொல்லுவோம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தோம், நம்பிக்கையாக இருந்துச்சு. வீடியோவில் எப்படி இருந்துச்சு அப்படியே சேமாக இருந்துச்சு. ஃபேக்ட்ரியும் பார்த்தீங்க, ஷோரூமும் பார்த்தீங்க? ஃபேக்ட்ரியும் காட்டினாங்க, எல்லாம் காட்டினாங்க. அந்த நம்பிக்கை வந்து வந்துருச்சு. அங்கே ஷோரூம் பார்த்தோன்னே, ஃபேக்ட்ரி பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. வீடியோ பார்த்தோன்னே நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. ரைட்டாக 90% நம்பிக்கை, 10% டவுட் ஆச்சு, அவ்வளோ. ஓகே. பட் அதை போகிறப்போ அந்த ஃபேக்ட்ரியை பார்க்குறப்போ, அவங்க ஷோரூமை பார்க்குறப்போ ஓகே இது வந்து அவங்களால பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் 10% அதிகமாகிட்டு 110% ஆகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே போனால் நிர்மல் சாரை பார்த்தாலே தெரியும். நிர்மல் சார் அண்ட் மேடமோட விஷனே அப்படி தான். அவங்க பேசுகிறப்பே ஒரு கிளாரிட்டி இருக்கும். அவங்க சொன்ன மாதிரியே வந்து முடிச்சு கொடுத்தாங்களா இல்லை டிசைன் காமிச்சதுக்கும் இதுவும் வேற மாதிரி இருக்கும்? இல்லை, சொன்ன மாதிரி என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தானே நிறைய விஷயத்த பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சிவிலுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கும். அந்த சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு அவங்க சொன்னதும் நீங்கள் சொன்னதும் ஏற்றுக்கிற அளவுக்கு அவங்க மனசு இருந்துச்சா? ஆமாம், அவங்க ஃபஸ்ட்டு அவங்க கேட்டாங்க, எங்கள்கிட்ட சஜஷன் கேட்டாங்க, எப்படி இப்படி உங்களுக்கு வீடு வேணும், என்ன டிசைன் இங்கே வேணும் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு அடுத்த நாள் வந்து இப்படி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி எங்களுக்கும் வீட்டில் கலந்துன்னு சொன்னோம். அப்போ மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். பிடிச்சிருந்தது. ஆமாம், ஒரு 2 மாதம் வந்து எக்ஸிக்யூஷனுக்கே டைம் எடுத்திருப்பாங்க. 4 மாதம் வந்து டிசைனிங்க்கு உங்கள் கூட பேசுவதற்கு நிறைய இருக்கும். முடிச்சு இப்போ பார்க்குறப்போ அந்த சந்தோஷம், அந்த ஃபீல் வந்து திருப்தியாக இருக்கா? திருப்தியாக இருக்குது. அது ஃபீல் நல்லா சந்தோஷமாக இருக்குது. வீடு பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, நிர்மல் பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிற விஷயம் செஞ்சிருவார். ரெகுலராக அவர் விசிட் வர்றது, அது இங்கே வந்து பார்க்குறது, அதெல்லாம் இருந்துச்சு அவரோட இதில்? ஆமாம், ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி வருவார். ரொம்ப வேலைன்னா 15 நாள்லேயே வருவார் பார்க்கறதுக்கு. வந்து பார்த்துருவார், வந்து பார்ப்பாரு. பார்த்தாலும் கரெக்ஷன் நீங்கள் சொன்னா இமீடியட்டாக அவங்க டீம் வந்து சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தாங்க. சப்போர்ட்டிவாக இருக்கும். அவங்க டீமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. 2 பசங்க இருந்தாங்க, அதுவும் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஓகே, உங்களுக்கு அவங்க வந்து அவங்க வீடு மாதிரியே பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் போதுமானது. ஜித்து வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி அவங்க வீடு மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்ன அந்த ஒரு விஷயமே வந்து இந்த வீட்டுக்கிட்ட ரொம்ப வந்து அம்மா ஹாப்பியா? ஆமாம், அப்பா ஹாப்பி, அம்மா ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, அண்ணாவும் ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஜித்து. நிறையா வந்து ஜித்து கேட்டாலும் சொல்லிகிட்டே இருப்பார். ஜித்து, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உட்ஸ்பா வந்து நீங்கள் எந்த மாதிரி ரேட்டிங் பண்ணுவீங்க? அவங்களோடது வந்து உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எக்ஸலென்ட். சூப்பர். தேங்க்யூ ஜித்து.